ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் அன்புடன் வணங்கி, கந்த புராணத்திலே வள்ளி திருமணம் நிகழ்ச்சியை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இப்பொழுது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அவ்வகையில் இன்றைய சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நாம் முழு கந்த புராணத்தையும் கேட்பதற்கு பாக்கியம் கிடைத்தது. இப்பொழுது இறை வணக்கத்திற்கு வணக்கம். அருமுகன் புகழே தினம் பாடு, அருமுகன் புகழே தினம் பாடு, அவன் அன்புடன் அருள்வான் மகிழ்வோடு மனமே. அருமுகன் புகழே தினம் பாடு, அவன் அன்புடன் அருள்வான் மகிழ்வோடு மனமே. அருமுகன் புகழே தினம் பாடு, வருவான் வினை தீர்க்கும் வேலோடு, வருவான் வினை தீர்க்கும் வேலோடு, அந்த வண்ணமயிலேறும் வள்ளி மணவாளன், வண்ணமயிலேறும் வள்ளி மணவாளன், அருமுகன் புகழே தினம் பாடு, அவன் அன்புடன் அருள்வான் மகிழ்வோடு மனமே. அருமுகன் புகழே தினம் பாடு, அரசனாய் அமர்வான் ஒரு நேரம், அரசனாய் அமர்வான் ஒரு நேரம், அவனே ஆண்டியாய் நிற்பான் மறு நேரம். அரசனாய் அமர்வான் ஒரு நேரம், அவனே ஆண்டியாய் நிற்பான் மறு நேரம். குரத்தியுடன் தேவ குஞ்சரியையும் மணந்து, குரத்தியுடன் தேவ குஞ்சரியையும் மணந்து, குலத்தினால் பிறந்த குலத்தினால் உயர்வு தாழ்வில்லை என காட்டும், குரத்தியுடன் தேவ குஞ்சரியையும் மணந்து, குலத்தினால் உயர்வு தாழ்வில்லை என காட்டும், அருமுகன் புகழே தினம் பாடு, அவன் அன்புடன் அருள்வான் மகிழ்வோடு தினமே. அருமுகன் புகழை தினம் பாடு, மனமே தினம் பாடு நீ அன்போடு. ஒரு பாடல் இயற்றினா எனக்கு ஒரு 22 வகுப்புக்கு பயன்படும். அப்படி 4 பாட்டு இருந்தா ஒரு மாசம் 40,000 சம்பளம் கிடைச்சிட்டு இருந்த ஒரு காலத்துல. அதுக்காகவாவது நான் தமிழுக்கு நன்றி சொல்ல வேண்டும். இந்த பாட்டுல என்ன விசேஷம் கொடுத்திருக்கேன்னா, ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணேன். பிறந்த குலத்தினால் உயர்வு தாழ்விலே என காட்டும் ஒரு அருமுகன் புகழை தினப்பாடு, மனமே அன்புடன் அருள்வான் மகிழ்வோடு. சூப்பர். வளர்ச்சி அப்படிங்கிற ராகத்துல நான் எழுதிய பாடல் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷத்துக்கு முன்பு. நன்றி, கேட்டமைக்கு நன்றி. வள்ளி திருமணத்தினுடைய எசன்ஸே அந்த வரிதான். சிறப்பாக. ஆமா ஆமா, அதுக்காகத்தான் யோசிச்சு வந்தேன். நீ கூப்பிடுவீங்கன்னு தெரியும். சரி, குரல் ஒத்துழைப்பு கிடைக்கும். எப்படி முருகனுக்கு நம்முடைய ஒரு பாடல் பரிசை கொடுத்துருவோம், வேற ஒண்ணும் புழுக்க முடியாது நம்மளால அப்படின்னு. சரி, நன்றி ஐயா. நன்றி. காட்டிலே திணைப்புலத்திலே 12 வயது வந்த மங்கை பருவத்திலே வள்ளியை காவலுக்கு அந்த வேட்டுவ குடிமக்கள் வைக்க, நாரதரின் சொல்படி அவளை மணப்பதற்காக அங்கு வந்து சேர்ந்த முருகப்பெருமான் வேடர்குல இளைஞனாக தன்னை மாற்றிக்கொண்டு பலவாறு வள்ளியிடம் பேசி தன் காதலை தெரியப்படுத்தி, நீ நீ யார், உன் பேர் என்ன, உன் ஊர் என்ன, என்னிடம் நீ பேசக்கூடாதா, மொழியொன்று புகழாயாயின் முறுவலும் புரியாயாயின், விழியொன்று நோக்காயாயின் விரகமிக்கு நான் உழல்வேன், உய்யும் வழியொன்று காட்டாயாயின் மனமும் சற்றே உருகாயாயின். கொஞ்சம் உருகக்கூடாதுன்னா கல்லு மாதிரி இருப்பா போல இருக்கவ, மொழி பதில் எதுவும் சொல்லாம. அதனால மனமும் சற்றே உருகாயாயின்
பழி ஒன்று நின்பால் சூழும் பாராமுகம் தவிர்த்து. இப்படி பாராமுகமாக இருக்கின்றாயே, என் மேல் என்னை பார்த்தால் என்ன, என்னிடம் பேசினால் என்ன என்று முருகப்பெருமான் கேட்கின்றார். அந்த சமயத்திலே பெரும் ஒளியுடன், பறை சப்தத்துடன், முழக்கங்களுடன் நம்பிராஜனும் அவருடைய வீரர்களும் தன் பெண் தனித்திருக்கின்றாலே, அவளை பார்த்து விட்டு வருவோம் என்று வந்து வருகின்றார்கள் திணைப்புலத்திற்கு. அவர்கள் வருவதற்கு முன் அந்த சப்தத்தை கேட்ட வள்ளி மிகவும் பயந்து பதைபதைத்து முருகன் அந்த வேடனாக நின்ற முருகனிடம் இப்பொழுது வருகின்றவர்கள் வேடவர்கள் மிகவும் கோபப்படுபவர்கள், கொடியர்கள். இங்கு இருந்து நீங்கள் என்னுடன் பேசியதை பார்த்தால் உங்களை கொலை செய்து விடுவார்கள். எனவே இங்கிருந்து சென்று விடுங்கள் என்று கேட்க, அந்த கணத்திலே அங்கே அவர் ஒரு வேங்கை மரமாக தன்னை மாற்றிக்கொண்டு நிற்கின்றார். வேங்கை மரம் என்றவுடன் அதை விவரிக்கின்றார் கச்சியப்பர். அந்த வேங்கை மரத்தினுடைய வேர்கள் எல்லாம் மறைக்கப்படுகின்ற வேதங்களாக, அதாவது பெண்களுக்கு மறைக்கப்பட்டவை, சிலருக்குத்தான் தகுதியுடையவை என்று அக்காலத்திலே வேதங்கள் இருந்து மற்றவர்களுக்கு மறைக்கப்பட்டதனாலே அதற்கு மறை என்ற ஒரு பெயருக்கு பொருளும் சொல்லுவார்கள். அப்படி மறைக்கப்பட்ட வேதங்களாக, பூமிக்கு அடியிலே மறைந்திருக்கின்ற வேர்களாக அந்த வேடமரமாக, அந்த வேங்கை மரமாக, வேங்கை மரத்தினுடைய நடு தண்டாக 28 சிவ ஆகமங்களுமாக, அதனுடைய கிளைகளும் இலைகளும் 64 சிவ கலைகளாக மாற, அதனுடைய கனிகள் எல்லாம் சிவ புண்ணியங்களாக, முருகப்பெருமானுடைய உயிர் அந்த மரத்தினுடைய உயிராக வேங்கை மரம் நின்றது. மொத்த சைவ சித்தாந்தத்தினுடைய உருக்கொண்டு முருகர் அங்கே வேங்கை மரமாக நிற்கின்றார். திடீரென்று அங்கு வந்து சேர்ந்த நம்பிராஜன், காணவர் முதல்வன் ஆங்கே கதுமென வந்து, வேடர்களுடைய முதல்வன் அங்கே திடீரென்று வந்து தங்கள் மான் இனிதன்னை கண்டு, மான் வயிற்றிலிருந்து பிறந்த நம்முடைய வள்ளி அம்மையாரை இனிமையாக இருப்பதை கண்டு மகிழ்ந்து, தனியாக இருக்கின்றாளே என்று உணவுகள் கொண்டு வந்திருக்கின்றான் அந்த தந்தையும் அரசனுமாகியவன். என்ன கொண்டு வந்தான் பாருங்க, வள்ளிக்கிழங்கு, அங்க அதான் ஸ்டேபிள் டயட்டு, மாவும் திணை மாவும் தேனும் கடமான் பாலும், கடமான்னா காட்டு பசுவுடைய பாலும், திற்றிகள் பிறவும் நல்கி, திற்றிகள்னா நல்ல வார்த்தை பாருங்க, தின்பண்டங்கள் பிறவும் நல்கி, உட்டுப்போன மற்ற தின்பண்டங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து நல்கி அன்புடன் பாசத்துடன் கொடுத்து நிக்கிறாரு. அப்பதான் என்ன பண்ற கண்ணுல படுது, ஏனலம் புனத்தில் நின்ற யானர் வேங்கையினை கண்டான். வேங்கை மரத்தை தன் மகளுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து மகிழ்ந்த பிறகு தான் அந்த வேங்கை மரத்தை காண்கின்றான். இப்ப பாருங்க, வேங்கை மரம் மிக உயரமாக வளர்ந்திருக்கின்றது. அந்த இடத்திலே அது வெறும் திணைப்பயிர் செய்கின்ற வயல் நிலம். இவளுடைய இருக்கின்ற இடத்திலே இத்தனை நாட்களாக அங்கு இல்லை, திடீரென்று முளைத்தும் இருக்காது. இப்படி இருந்தால் அது முதலில் கண்களில் பட வேண்டும் அல்லவா? படவில்லை. ஏனென்றால் கருத்தெல்லாம் தன்னுடைய மகள் தனியாக இருக்கின்றாளே என்பதில் இருந்ததனால் தின்பண்டங்களையும் திற்றிகளையும் காட்டு பசுவினுடைய பாலையும் தேனையும் வள்ளியும் கிழங்கையும் மாவையும் கொண்டு வந்து அவளுக்கு கொடுத்த பிறகு, அவர் வாங்கி வைத்த பிறகு, அப்பொழுதுதான் அவன் கண்களில் ஏற்படுகின்றது, என்ன இங்கு திடீரென்று ஒரு வேங்கை மரம் இருக்கின்றதே,
இது நேற்று வரை நாங்கள் வந்த பொழுது இல்லையே, இப்பொழுது திடீரென்று இருக்கின்றதே என்று அவர்களுடைய கவனத்தை அந்த மரம் கவர்கின்றது. ஆங்கு அவன் அயலாய் நின்ற அடுதொழில் மறவரானோர் வேங்கையின் நிலைமை நோக்கி, யாரெல்லாம் நிலைமை அதனுடைய வேங்கை மரத்தினுடைய நிலையை பார்க்கறாங்க அப்படின்னா, அயலாய் நின்ற பக்கத்தில் நின்ற அடுதொழில் மறவரானோர், அடுனா கொலை தொழில், கொலைத்தொழில் செய்கின்ற அந்த வேட்டுவர்கள் இப்பொழுது அந்த மரத்தை பார்க்கின்றார்கள். விம்மிதரர் ஆகி, அதாவது ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி அடைந்து, இங்கு இது முன் உற்றன்று, இதுவரைக்கும் இந்த இடத்துல இப்படி ஒரு மரம் இருந்ததில்லையே, இத்துணை புகுந்தவாறு அற்றால் தீங்கு வந்திடுதல் திண்ணம் என்றனர். இது திடீரென்று காட்டுவாசிகளுக்கு இந்த இயற்கையை வைத்துத்தான் என்ன தீங்கு வர இருக்கின்றது என்பதை அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். இப்படி திடீரென்று ஒரு மரம் தோன்றிய காரணத்தினாலே, திடீரென்று காற்றடித்தால் அவர் என்ன நடப்பது என்று அவருக்கு தெரியும், திடீரென்று மழை பெய்தால் வெள்ளம் எங்கே வரும் என்று தெரியும். இப்படி முன்பின் எச்சரிக்கை இல்லாமல் ஒரு மரம் வளர்ந்திருக்கின்றதே, இதனாலே தீங்கு வந்திடுதல் திண்ணம் என்றனர். இதனால கண்டிப்பா நமக்கு ஏதோ தீங்கு இருக்கின்றது இந்த வேங்கை மரத்தினாலே என்று வெகுளி தீயார், கோபப்பட்டு தீமை மாதிரி வெகுளி தீயான தீயை மாதிரி கோபப்பட்ட அந்த வேடர்கள் தங்களுடைய அரசனிடம், இந்த மரத்தினாலே நமக்கு துன்பம் தான் வர இருக்கின்றது, தீங்கு தான் வர இருக்கின்றது, இது திண்ணம், இது உண்மை என்று சொன்னார்கள். என்ன நூதனமான தோற்றம், முன்பின் பார்த்திராத உயரம், இப்படி ஒன்று உண்டாகி இருந்தால் ஏதோ ஒரு பேட் ஓமனாகத்தான் இருக்க வேண்டும், அதற்கு தீமைக்கு வருவதற்கு அறிகுறியாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் அரசனிடம் சொன்னார்கள். உடனேயே இதை நெருப்பு வைத்து எரித்திடுங்கள் என்றார் சிலர். நீண்ட கடப்பாறையும் மண்வெட்டியும் கொண்டு பூமியிலே தோண்டி இது வேருடன் புடுங்கி சாயுங்கள் என்றார்கள் சிலர். பெரிய மழு போன்ற ஆயுதங்களையும் பாறைகளையும் வைத்துக் கொண்டு இலைகளையும் கிளைகளை எல்லாம் உடைத்து எரியுங்கள் என்றார்கள் வேறு சிலர். காலம் தாழ்த்தாதீர்கள் என்றார்கள் சிலர். இது எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த அந்த வள்ளிக்கு, இப்ப நினைச்சு பாருங்க, வள்ளிக்கு தெரியும் என்ன, தன்னுடன் பேசிக் கொண்டிருந்த அந்த வேட்டுவ இளைஞன் தான் இப்பொழுது இங்கு மரமாகி நிற்கின்றான், அதுவும் நான் சொல்லிதானே தப்பித்து செல் என்று சொல்ல அவன் மரமாகி இங்கு நிற்கின்றான் என்று தெரியும் என்பதனால், இந்த வேடர்கள் இப்படி இந்த மரத்தை வெட்டி சாய்த்தினால் அவன் உயிருக்கு என்ன ஆகும் அவன் என்று பதைத்து உண்மையை சொல்ல முடியாமல் கையை பிசைந்த வண்ணம் வள்ளி நிற்கின்றாள். அந்த அரசனுக்கு இருக்கிற புத்தி சாதுரியம் பாருங்க. இங்கு இவை உரைக்கும் தீயோர் யாவரையும் விலக்கி, செய்யாதீர்கள், கொஞ்சம் நில்லுங்க என்று விலக்கி தடுத்து நிறுத்தி, எதை வெட்டுங்கள், இந்த மரத்தை சாயுங்கள், இந்த கிளைகளை எல்லாம் உடையுங்கள் என்று சொன்ன அந்த தீயோர் யாரையும் நிறுத்தி விலக்கி, மங்கைதன் வதனம் பாரா, மங்கைதன் வதனம் பாரா, பாரான்னா பார்த்து, செய்யா எனும் எதிர்மறை, பார்த்து, மங்கைதன் வதனம் பார்த்து, வதனம்னா முகம், தன்னுடைய பெண்ணுடைய முகத்தை பார்த்தால் அதில் ஏதோ பதபதைப்பு இருக்கின்றதே, கொஞ்சம் வருத்தம் இருக்கின்றதே, கொஞ்சம் அதிர்ச்சி இருக்கின்றதே என்பதனாலே there is something more in this அப்படின்ட்டு மங்கைதன் வதனம் பாரா, ஏதோ இந்த வேங்கை மரத்தின் மேலே நம்முடைய மகள் மனத்தை பறிகொடுத்து விட்டாள் என்று நினைத்து மங்கைதன் வதனம் பாரா, நறுமலர் வேங்கை மன்னன், நறுமலர் வேங்கை ஒன்று செங்குரல் ஏனல் பைங்கூழ் செறிதரு புனத்தின் மாடே தங்கியது என்னை கொல்லோ சாற்றுதி சரதம் என்றான். தன்னுடைய பெண்ணை பார்த்து, இந்த வயல் பைங்கூழ்ன நல்ல பயிர்கள் விளைந்திருக்கின்ற, புதிதாக விளைந்திருக்கின்ற பயிர்கள், இந்த பயிரை காவல் செய்வதற்கு தானே அவள் அங்கு இருக்கின்ற அந்த மரத்திலே அந்த ஒரு பரன் செய்து அவளை அங்கே வைத்திருக்கின்றார்கள். இந்த பைங்கூழ் செறிதரு புனத்தின் மாடி, புனம்னா வயல், இந்த நன்றாக பச்சையாக முளைத்து இருக்கின்ற இந்த பயிர்கள் இருக்கின்ற இந்த வயல்களிலே திடீரென்று இந்த வேங்கை மரம் ஒன்று வந்து தங்கியது என்னை கொல்லோ,
எதனால வந்தது, எப்படி வந்தது? சாற்றுதி சரதம் என்றான். சரதம்னா உண்மை. பல இடங்கள்ல ஒரு உண்மைன்னா உண்மையை சொல்லு, கண்டிப்பாக சொல்கின்றேன் என்பதெல்லாம் சரதம். கம்மனுக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள் ஒண்ணு. பல இடங்கள்ல இந்த சரதம் என்ற வார்த்தை, சரதம் இப்புவியெல்லாம் தம்பியோடும் இவ்வரதனே காக்குமேல், வரதன் துஞ்சினான் வையம் ஆணையால் சரத நின்னதே. சத்தியமா சொல்றார், ராமர் சொல்றார் பரதனை பார்த்து, இது இந்த இந்த இதெல்லாம் உன்னுடையதானே அப்படின்னு. பரதன ராமனும் அந்த நம்ம அந்த அயோத்தி நாட்டை ஒருவருக்கொருவர் எடுத்துக்கொள்ளாமல் மற்றவருக்கு விட்டு கொடுக்கின்றார்களோ அந்த இடத்துல வருகின்ற வார்த்தை தான் அந்த சரதம். உனக்குத்தான் இதுதான் உண்மை, மாறாது என்ற மாதிரி சரதம். நீ சொல், உண்மையை சொல், சாற்றுதி சரதம் என்றார். உண்மையை சொல், சொல் உண்மையை என்று தன்னுடைய மகளிடம் அந்த நம்பிராஜன் சொல்கின்றான். பைங்கூடும் ஒரு சிறப்பான வார்த்தை தான். பைங்கூழ் செறிதரு புனத்தின் மாடே, திருக்குறள் இருக்க. பைங்கூழ் அப்படின்னா கொலையின் கொடியாரை வேந்தொருத்தல், பைங்கூழ் கலை கட்டதனோடு நேர். செங்கோன் மேல வருது. அரசனுடைய கடமைகள்ல வயல்களிலே இந்த இந்த நல்ல பயிர்கள் பைங்கூழ் வளர்ந்திருக்கின்ற வயல்களிலே களை எடுப்பது என்பது கொலையர் கொடியாரை வேந்து ஒருத்தருக்கு சமம் என்று. பைங்கூழ் என்றால் வயல்களிலே விளைகின்ற பயிர் என்ற பொருள். தந்தையார் இது கேட்டவுடன் இவளுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. ஒரு பொய் சொல்கின்றார். தந்தை ஆங்கு உரைத்தல் கேளா, தந்தை ஆங்கு உரைத்தலை கேட்டு தையலும் வெறுவி. தையல்னா பெண்ணு, அவனுடைய அந்த வள்ளி அம்மையாரும் வெறுவி பயந்து, யான் இது வந்தவாறு உணர்கிறேன். தெரியலையே என்ன அவளுக்கு? தெரியுமே, இங்க இருந்த வேடன் தான் இப்ப மாயத்துல மாறி இருக்கின்றான் என்பது தெரிகிறது. ஆனாலும் யான் இது வந்தவாறு உணர்கிறேன். எப்படி வந்தது இந்த இந்த வேங்கை மரம் என்று நான் உணரவில்லை அப்பா, மாயம் போல் தோன்றிற்று. ஆனா இது மாயம்தான், ஒரு விதத்துல மாயம்தான். ஆனா என்னன்னு தெரியாத அளவுக்கு எனக்கு மாயமாக இருக்கின்றது. மாயம் போல் தோன்றிற்று ஐயா. மாயம்னு சொல்ல, மாயம் போல் தோன்றிற்று ஐயா. அப்பா, முந்தைய நாள் இல்லாத ஒன்று புதுவதா முளைத்தது என்ன? நேற்று வரை இது இங்கு இல்லதான், ஒத்துக்கிறேன் நானும். திடீரென்று இப்பொழுது வந்து விட்டதே. முந்தைய நாள் இல்லாத ஒன்று புதுவதா முளைத்தது என்ன? சிந்தை மேல் நடுக்கம் மீதி இருந்தனன் செயல் இது என்றால், சிந்தை மேல் நடுக்கம் மீதி மனதெல்லாம் அப்படியே நடுங்கி அவ சொல்றார், இது மாயம் போல் உணர்கின்றேன், நேற்று இல்லாதது இன்று இங்கு இருக்கின்றது என்று தயக்கத்துடனும் பயத்துடனும் அவள் சொல்கின்றாள். ஏன் அவளுக்கு இந்த பயமும் நடுக்கமும் இருக்கின்றது என்றால், வேங்கை மரத்தை கண்டல்ல, வேங்கை மரமாக மாயமாக அது உருவாகுவதற்கு முன்னாலே அவன் அந்த இளைஞன் என்னிடம் அருகிலே நின்று பேசிக் கொண்டிருந்தானே நெடுநேரம், அதை அவர் வருவதற்கு முன் பார்த்து விட்டார்களோ, அந்த லாஸ்ட் டேர்னிங்ல பார்த்து விட்டார்களோ என்ற பயம். பார்த்தார்களோ பார்க்கவில்லையோ என்று தெரியாத காரணத்தினாலே அவள் பயந்து இவ்வாறு நின்று கொண்டு தந்தையிடம் பதில் சொன்னார். தந்தை மகளுடைய முகத்தையும் பதிலையும் தீர நோக்கி, ஏந்திழைன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அணிகலன்களை அணிந்திருக்கின்ற பெண்ணே, ஏந்திழை, அஞ்சேல், நீ பயப்படாத. எதுக்கு நீ பயப்படுற? அவ பயப்படுறது அப்பா பார்த்துட்டாங்களோன்னு நினைச்சு, மரத்துக்கோசரம் பயப்படுகின்றாள் என்று அவன் நினைத்து, அஞ்சேல், பயப்படாதே. நன்று இவன் வைகுதி, இந்த மாய மரம் இங்கு வந்தது நமக்கு நல்லதா போச்சு. நன்று இவன் வைகுதி, இங்கே வந்து இருப்பது, இந்த வேங்கை மரம் இருப்பது உனக்கு மிகவும் நல்லதுதான். நான் மலர் வேங்கை இன்று துணையால் இவன் எய்தியது என்ன? நமக்கு துணையா இங்க வந்து அந்த காலத்துல பாருங்க, இந்த வேடர்கள் வந்து இயற்கையை எப்படி தங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக அமைத்துக் கொண்டார்கள் என்பது இதிலிருந்து தெரிகின்றது. இயற்கை என்றென்றும் நம்முடைய தமிழ் மக்கள் பாதுகாத்து வந்தார்கள். இந்த இப்ப இருக்கிற இந்த இந்த சயின்ஸும் அவேர்னஸும் இருப்பதற்கு பல கோடி வருடங்களுக்கு முன்னாலேயே இது நடந்திருக்கு. அதனால்தான் அந்த வேங்கை மரம் நமக்கு உனக்கு துணையாகத்தான் இருக்கின்றது. நான் மலர் வேங்கை இன்று துணையாய் இவன் எய்தியது. இவன்னா இங்கே எய்தியது என்ன? குன்றவன் வேடர் குழாத்தோடும் போனான்.
குன்றவன் வேடர் குழாத்தோடும் போனான். குழுவை அழைத்துக் கொண்டு அந்த வேடன் போனான். தன் பெண்ணிடம் என்ன சொன்னான்? நீ கவலைப்படாதே, இந்த வேழ மரம் உனக்கு துணையாகத்தானே இருக்கின்றது, நிழல் தருகின்றது, பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது. நீ அருகிலேயே நீ பயமில்லாமல் அந்த மரத்துடன் பேசிக் கொண்டிருந்த மாதிரி இருந்தது. எல்லாம் சிறப்பு தானே. அதனாலே நீ எந்த கவலையும் இல்லாமல் இந்த மரத்துடன் பழகி இந்த மரத்தின் நிழலை பயன்படுத்தி கொண்டு இங்கு நீ இருப்பாயாக. அச்சத்தையும் துக்கமுறுதலையும் ஒழித்து மகிழ்ச்சியுற்று இருப்பாய் என்று தந்தை சொல்லி அங்கிருந்து போன உடனே போனது கண்டு இந்த மரத்தின் உள்ளரே இருக்கின்ற முருகப்பெருமான் அதை பார்த்துட்டு இருக்காருல்ல, இவங்க போனதை பார்த்த உடனேயே போனது கண்டு புனத்திடை வேங்கையானதோர் தன்மையை அகன்று, அந்த வயல்வெளியிலே வேங்கை மரமாக இருந்த அந்த தன்மையிலிருந்து அகன்று. நல்லா கவனிக்கணும், அந்த மரத்திலிருந்து அகலவில்லை, மரத்தினுடைய தன்மையிலிருந்து அகன்று. மரத்தினுடைய தன்மையிலிருந்து அகன்றுனா மரம் அங்கே இருக்கின்றது, அந்த 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 மரத்தினுடைய தன்மையும் அங்கேயே இருக்கின்றது. ஆனால் முருகப்பெருமான் இப்பொழுது அங்கே தனியாக தோன்றினார். புனத்திடை வேங்கை ஆனதோர் தன்மையை அகன்று காணவர் மகள் காணும் வகை வேடர்களுடைய மகள் பார்க்கும்படி தொல்லை மானுட வடிவம் கொடு நின்றான். முன்பு மாதிரி அந்த வேடற்குள்ள இளைஞனாக வள்ளியம்மை பார்க்கும்படி கையிலே வில்லும் தோலும் வில்லிலே அம்பும் வில்லும் வைத்துக் கொண்டு நிற்கின்றான். சுப்பிரமணிய பெருமாள் தான் அதற்கு அந்த வேங்கை மரத்திற்கு உயிராகி நின்றார் என்பதனாலே, அந்த உயிர் இப்பொழுது முருகப்பெருமானாக மாறியதனாலே அந்த வேங்கை மரம் உயிரற்று விழுந்து விட்டதா என்றால் இல்லை. உயிர் நீங்கவில்லை. தன்னுடைய உயிர் கலைகளிலே ஒரு கலையை அந்த மரத்தினிடையே விட்டு அத்தன்மையிலிருந்து தான் நீங்கி முருகப்பெருமான் வள்ளி அம்மையாருக்கு வேடனாக காட்சி கொடுக்கின்றார். அப்ப அந்த மரம் அங்கே இல்லாமல் போய்விட்டால் என்ன ஆகும்? முருகப்பெருமானுக்கு எவ்வளவு தாட் பாருங்க. இப்பொழுது இதுவரை இருந்த மரம் திடீரென்று மீண்டும் இல்லாமல் போகிவிட, இந்த வேடர்கள் திரும்பி நாளைக்கு வந்தால் நேற்று மரம் இருந்தது இன்று மறுபடியும் இல்லையே என்று, இது என்ன மாயமா, ஒரு நாள் இருக்கின்றது ஒரு நாள் இல்லாமல் போகின்றது என்று வீணாக பேச்சுவார்த்தைகளும் வம்பும் வளருமே என்பதனாலே மரம் இருக்கும்படியே இருக்கட்டும் என்று அங்கேயே இருக்க, முருகப்பெருமான் மாத்திரம் மீண்டும் வேடனாக தோன்றி வள்ளி அம்மையாரிடம் பேச்சை கொடுக்கின்றார். பல வகையான காரணங்களை சொல்லி, இப்ப சொல்லுவாங்கள பண்ணி பேசின்னு, எப்படியும் அவருடைய மனதை நாம் மாற்ற வேண்டும் என்று குறிக்கோளுடன் தன்னுடைய காதலையும் அன்பையும் சிறப்பையும் வள்ளிக்கு தெளிவுபடுத்துகின்றார். என்னை நீ திருமணம் செய்து கொண்டால் உலகத்தினுடைய அரசியாகவே உன்னை நான் ஆக்குவேன் என்கின்றார். உலகத்தை எல்லாம் கட்டுப்படுத்துகின்ற நான் உன்னுடைய காலடியிலே கட்டுண்டு கிடப்பேன்கிறார். என்னெல்லாம் காதல் வந்தால் ஒரு ஆண்மகன் என்னெல்லாம் பேசலாம் என்பதற்கு இப்ப முருகன் பேசியது சான்று. கொங்கு என வளர்முலை குறவர் பாவையே. கொங்குன்னா இந்த கரும்புல ஒரு வகை கரும்பு தான், ரொம்ப மொத்தமா வளர்ற கரும்புக்கு பேர் கொங்குன்னு பேரு. கோங்கு என வளர்முலை குறவர் பாவையே, கரும்பென வளர்கின்ற மார்பையுடைய குறவர் பாவையே. குறவர்னா வேட்டுவருடைய பாவையே. பெண்ணே, இங்கு உன்னை அடைந்தனன் எனக்கு, நான் இங்கு உன்னை உன்னிடம் சேர்ந்து விட்டேன், ஐக்கியமாகி விட்டேன். இங்கு உன்னை அடைந்தனன் எனக்கு, நின் இரு பூங்கடல் அல்லது பூசல் ஒன்று இல்லையே. நான் இங்க சேர்ந்துட்டேனே, இங்க சேர்ந்துட்டேன்னா உன்னுடைய திருவடியிலே, உன்னுடைய பூங்கடலிலே நான் சேர்கின்றேன். நின் இரு பூங்கடல் அல்லது பூசல் ஒன்று இல்லையே, உன்னுடைய காலடி திருவடிகளை தவிர வேறு புகுகின்ற இடம் எனக்கு வேறு இல்லையே. நீங்களன் நின்னை என்றுமே. இப்ப இந்த தமிழ் சினிமாவில சொல்ற மாதிரி, இந்த காதலன் சொல்ற மாதிரி, உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். நீங்களன் விட அடுக்குமொழி பாருங்களேன். நீங்களன் நின்னை என்றுமே. நீங்களன்னாலே அதுதான் ஃபியூச்சர் டென்ஸ்.
அதுல சரி இப்ப நீங்க பேசுவீங்க, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வயசான பிறகு நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, இல்லம்மா நீங்களன் நின்னை என்றுமே பர்மனன்ட்டா என் லைஃப் இருக்கிற வரைக்கும், உன் லைஃப் இருக்கிற வரைக்கும், இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நான் உன்னை நீங்க மாட்டேன், என்னை நம்பு என்று முருகர் சொல்லுகின்றார். அது மாத்திரம் இல்ல, புல்லிது புல்லிது புனத்தை காத்திடல் மெல்லியல். புல்லுன்னா ரொம்ப சின்னது. இந்த போயும் உலகத்தையே ஆட்சி செய்கின்ற அழகையும் அறிவையும் தகுதியும் உடைய உனக்கு உன்னுடைய வேடர்குல உறவினர்கள் இந்த இந்த புனை நிலத்தை காவல் செய்வதற்கு உற்றிருக்கிறார்களே, இது ரொம்ப நல்லா இல்லையே, ரொம்ப சின்ன ஜாப்ல உனக்கு உனக்கு கொடுத்திருக்கிறாங்க. புல்லிது ரொம்ப சின்னது, கேவலம் மிக சிறியது. புல்லிது புனத்தை காத்திடல். குணத்தை காத்திடல்னா இந்த வயலை காக்கிற இது ஒரு வேலையாமா, இது ஒரு ஸ்டேட்டஸாமா, இது ஒரு ஜாபாமா, உனக்கு இவ்வளவு அழகிக்கு புல்லிது புனத்தை காத்திடல். நீ திணைப்புலத்தை காக்கிறதா உனக்கு கொடுத்திருக்கிற வேலையா? இந்த இந்த வேடர்கள் எல்லாம் அவர்கள் பிறக்கும் போது பிரம்மா வந்து மண்டையில மூளைன்னு ஒண்ணு வைக்காம விட்டானா? இல்லைன்னா இப்படி செய்வாங்களா? மெல்லியல் மென்மையான மயிலை போன்ற மெல்லிய இலை உடையவளே வருதி, நீ என் கூட வா, என் கையை பிடி, நான் உன்னை அழைச்சிட்டு போறேன் அப்படிங்கிறது. இது என்னது ரொம்ப போச்சு. நிக்கிறா திகைத்து போய் நிற்கின்றாள் வள்ளி. விடவில்லை முருகர். என்ன சொல்றாரு பாருங்க, விண்ணின்பால் வரும் வள்ளியர் யாவரும் வணங்கி வாழ்ந்திட. வானலோகத்தில் இருக்கின்றார்கள் அல்லவா தேவ மங்கையர்கள். விண்ணின்பால் வரும், தேவலோகம், தேவலோகத்திலிருந்து வருகின்ற வள்ளியர் யாவரும் வணங்கி வாழ்ந்திட. என் கூட நான் உன்னை கூப்பிடுறேன்னு, என் கூட வந்தா உனக்கு என்ன நடக்கும், என்ன உனக்கு கிடைக்கும்னு கேட்கிறியே, என்ன திரும்ப கேட்கும்? வானலோகத்துல இருக்கிற பெண்கள் எல்லாருமே வந்து உனக்கு வணங்கி உனக்கு பணி செய்து அவர்கள் வாழ்ந்திட தொல்லியல் வழா வளம் துய்ப்ப நல்குவேன். உலகத்தில் இருக்கின்ற இந்த வளம், இந்த செல்வங்கள் எல்லாம் உன்னுடைய காலடியிலே வந்து கிடக்க நீ சிறப்பாக வாழணும். என்ன எத்தனை ப்ராமிஸ் பாருங்க, இதெல்லாம் நடக்கிற செயலா இது? தேவலோகத்து அரம்பியர்களும் திலோத்தமைகளும் வந்து உனக்கு பணி செய்வார்கள். லோகத்தில் இருக்க செல்வம் எல்லாம் உன் காலிலே விழுந்து கிடக்கும் என்று 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 சொல்லி பெண்கள் யாவரும் வணங்கி துதிக்க, நீ இந்த இந்த உலகத்து செல்வங்களை எல்லாம் நீ துய்க்க உனக்கு நான் தருவேன், நீ என் கூட நீ வா என்று முருகப்பெருமான் சொல்கின்றார். இந்த ஒரு ஓகே. ராமாயணத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது. முதலில் தன்னுடைய மனத்தை மயக்கி ராவணன் சீதையை பார்க்கும் பொழுது இப்படித்தான் வார்த்தைகளை சொல்கின்றான். அந்த சீதையை மயக்குவதற்காக இதே இரண்டு காரணங்களைத்தான் முதல் காரணங்களாக முதல் செயலிலே வைக்கின்றான். என்ன அப்படின்னா, குலைவு உரல். ராவணன் என்பதை பார்த்தவுடன் பயந்து போய் நிற்கின்றாள் சீதை. நீ பயப்படாதம்மா, குலைவு உரல் அன்னப்பறவை மாதிரி இருக்கின்ற, மென்மையான அன்னப்பறவை மாதிரி இருக்கின்றவளே அன்னமே, முன்னம் யாரையும் கும்பிடா என் தலைமிசை மகுடம் என்ன தனித்தனி இனிது தாங்கி. இதுவரைக்கும் என்னுடைய தலை யாரையும் கும்பிட்டதில்லை. இப்பொழுது அந்த அந்த 10 தலைகளும் உன்னை தனித்தனியாக கும்பிட்டு அழகையில் பூன் அரம்பை மாதர் அடிமுறை ஏவல் செய்ய. அப்படியே வருது பாருங்க அந்த வரி. அழகையில் பூன் அரம்பை மாதர், அளவில்லாத நகைகளை தன்னிடம் தங்களுடைய உடம்பிலே போட்டிருக்கின்ற அந்த
அந்த தேவ மங்கையர் ரம்பா போன்றவர்கள் அழகையில் பூன் அரம்பை மாதர் அடிமுறை ஏவல் செய்ய, உன் காலடியிலே அமர்ந்து கொண்டு உனக்கு ஏவல் செய்ய உலகம் ஏழு ஏழு ஆளும் செல்வத்துள் உரைத்தி என்றான். உலகம் ஏழு ஏழும் இருக்கின்ற செல்வம் எல்லாம் உன்னை அனுபவிப்பதற்காக உனக்கு தருகிறேன், நீ எனக்கு சம்மதம் சொல் என்று ராவணன் கேட்கின்ற அதே டெக்னிக்கை தான் இங்கு முருகரும் பயன்படுத்தி இருக்கின்றார். என்று இவை பல பல இசைத்து, என்று இவை பல பல இசைத்து, இப்படி பல வகையான நல்ல சொற்களை எல்லாம் அவன் வள்ளியை கவரும்படி சொல்லி, இசைத்துனா சொல்லி, என்று இவை பல பல இசைத்து நிற்றலும் முருகப்பெருமான் நிற்க, குன்றவர் மடம்குடி, குன்றவர் மடம்குடினா குன்றுனா இந்த மலை பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த வேடவர்களுடைய அழகு பெண்ணானவள் மடம்குடி, குமரன் சிந்தையில் ஒன்றிய கருத்தினை உற்று நோக்கி, இவ உண்மையில என்ன நினைச்சிட்டு இருக்கிறான் மனசுல, இவ்வளவு பெரிய செயல்களை எல்லாம் இவனால செய்ய முடியுமா, உலகத்தை ஆட்சி செய்கின்றவனா இவன், இந்த பெண்கள் எல்லாம் எனக்கு பணிவுடை செய்யும்படி சொல்வதற்கு இவனுக்கு அதிகாரம் இருக்கின்றதா, உலக செல்வம் எல்லாம் என் காலிடை இடுகின்றேன் என்று சொல்கின்றானே, இவனால் அது முடியுமா என்று சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உற்று நோக்கியே நன்று இவர் திறம் என நாணி கூறுவாள். நன்று இவர் திறம், நன்று இவர் திறம் என்றால் முடியும் போல இருக்கு, நல்லதுதான், இவன் செய்யக்கூடியதைத்தான் இவன் சொல்கின்றான் என்று முடிவுக்கு நாணினா வெட்கப்பட்டு கூறுவாள். அவருடைய மனநிலை பாருங்க, பென்டாஸ்டிக்கா இருக்கும். இப்ப ஒரு பெண்ணாக இருந்து இதை கேட்டா உடனே என்ன சொல்லியிருப்பாங்க, அப்படியா எல்லாம் உங்ககிட்ட இருக்கா, வாங்க போலாம், இம்மீடியட்டா கிளம்புங்க, எங்க உங்க வண்டின்னு கேட்டிருக்கலாம், இல்ல எனக்கு ஒரு ப்ரூஃப் கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம். இவன் என்ன சொல்றா பாருங்க, இது மெய்மையோ இவன் சொல்வது பொய்மையோ என்று உற்று நோக்கியவள் என்ன சொல்றன்னா, நீங்க எல்லா தேவமங்கையர்கள் எல்லாம் உங்களுடைய உத்தரவின் கீழ் பணி செய்யும்படி உயர்ந்த நிலையில் இருக்கின்றீர்கள் என்றால், இழிகுலமாகிய எயினர் பாவை நான், குலங்களிலேயே மனித குலத்திலேயே இழிந்த குலம் என்பது இந்த காட்டுவாசிகளுடைய குலம், வேடவர்கள் குலம். இந்த வேடவர்கள் குலத்திலே பிறந்த நான் இருக்கத்திலே லோயஸ்ட் ஸ்டேட்டா, முழுது உலகு அருள் புரி முதல்வர் நீர், உங்க வார்த்தையப்படியே நீங்க உலகத்தையும் ஆட்சி செய்கின்ற முதல்வர் நீர், முழுது உலகு அருள் புரி முதல்வர் நீர், நான் யாரு, இழிகுலமாகிய எயினர் பாவை நான். இப்படி நீங்கள் உச்சகட்டத்திலையும் நான் தாழ்ந்த நிலையில், மிக தாழ்ந்த நிலையிலும் இருக்கின்ற பொழுது என்னை தழுவுதல் உன்னியே தாழ்ச்சி செப்புதல் பழியது, நீங்க என்ன கட்டி பிடிச்சிக்கணும், என் கூட காதல் செய்ய வேண்டும், நான் சம்மதிக்க வேண்டும், நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இப்படி நீங்கள் உங்களை தாழ்த்தி என்ன சொல்றீங்க, என் காலிலே கிடப்பேன்னு சொல்றீங்களே, என் திருவடி அல்லது ஒரு புகலிடம் இல்லை என்று சொல்கின்றீர்களே, அது உங்களுக்கே அழகாக இருக்கின்றதா, என்னை நீங்கள் தழுவ வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக தழுவுதல் உன்னையே நீர் இப்படி தாழ்ச்சி செப்புதல் பழி அன்றோ, பழி இல்லையாது, ஏழால் பான்மைத்து ஆகுமோ, அப்படி அதை விடுங்க, பழி இல்லைன்னாலும் அது ஒரு நல்ல பண்பாகுமா, உங்க நிலை என்ன என் நிலை என்ன, அப்படி இருக்கின்ற பொழுது இவ்வாறெல்லாம் பேசுகின்றீர்களே, அது உங்களிடம் அது உயர்ந்த பண்பை காட்டுகிறதோ, பான்மைத்து ஆகுமோ என்று வள்ளி கேட்கிறார். நல்ல அவர் எந்த பாயிண்ட ஸ்ட்ரென்த்தா சொன்னானோ அந்த பாயிண்டே அவ பிடிக்கிறவ. ஏன்னா, கோங்கென வளர் முளை குறவர் பாவையே இங்கு உன்னை அடைந்தனன் எனக்கு நின்னிரு பூங்கழல் அல்லது புகழ் ஒன்று இல்லை, உன்னுடைய கடல் அல்லாமல் புகுவதற்குரிய இடம் வேறு இல்லை என்று நீங்க சொன்னீர்களே, இது இப்படி உங்களையே நீங்கள் தாழ்த்தி கொண்டு பேசுவது பழி உடைத்தல்லவா என்று குணமுடையதா என்று கேட்கின்றாள். இலைமுதிர் எனல் காத்திருக்கும் பேதையான், நான் இந்த காட்டுல இருக்கிறேன், எவ்வளவு நாள் இருப்பேன், இந்த பயிர் முதிர்ச்சி அடையும் வரை இருந்து நன்றாக முதிர்ந்த பிறகு, பக்குவம் வந்த பிறகு
என்னுடைய தந்தையும் மற்றவர்களும் வந்து இப்பயிரை அறுத்து கொண்டு சென்று விடுவர். அதுவரை என்னை காவல் வைத்திருப்பார்கள் இந்த 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 புனை நிலத்திலே. பின்பு நானும் அவருடன் சேர்ந்து எங்களுடைய குடிசைக்கு சென்று விடுவோம். இலை முதிர் எனல் காத்திருக்கும் முதிரும் வரை நான் காத்திருக்கின்ற பேதை யான். வேற ஒண்ணுமே எனக்கு தெரியாத பேதை யான். உலகு அருள் இறைவர் நீர். நீங்க வெறும் இந்த விளைநிலத்திலே இந்த திணைப்பயிரானது முயற்சி அடையும் வரை காத்திருக்கின்றது என்னுடைய ரோல். உங்க ரோல் என்ன? உலகு அருள் இறைவர் நீர். உலகுக்கெல்லாம் அருள் செய்கின்ற இறைவன் நீர். உளம் மயங்கி என் கலவியை விரும்புதல் கடனது அன்று. போட்டு பிளண்டா அடிச்சு விட்டா. என்னது? உளம் மயங்கி என்னை பார்த்ததுனாலே, என்னுடைய இளமை பருவத்தையும் என்னுடைய அழகையும் கண்டதனாலே உளம் மயங்கி, உங்களுடைய உள்ளமானது மயங்கி என் கலவியை விரும்புதல் கடனது அன்று. என்னுடன் நீங்கள் சேர்ந்திருக்க வேண்டும் என்று நினைப்பது கடனது அன்று. அது சரியான ஒரு டியூட்டி ஆப்ளிகேஷன் கிடையாது உங்களுக்கு. ஒண்ணு கேட்டா, இப்ப புலியது பசியுற்றால் புல்லும் தூய்க்குமோ? செம லைன் அது, அப்படியே பஞ்ச் லைன். புலியது பசியுற்றால், காட்டுல நான் பாக்குறேன்னு பெரிய புலி இருக்கு, நல்ல பசி, ஆனா ஒரு மான் இல்ல, அடிச்சு அது தான் சாப்பிடுவதற்கேற்ற ஒரு கரடியோ காட்டு பசுவோ எதுவுமே கிடைக்கவில்லை, படுத்திருக்கின்றது, புல்வெளியிலே படுத்திருக்கின்றது. ஆனால் பசி அதை அப்படி வாட்டுகின்றது. பசி இருக்கின்றதே என்று நினைத்து தான் படுத்திருக்கின்ற நிலத்திலே இருக்கின்ற புல்லை திங்குமா? அதற்குரிய செயலைத்தானே செய்யும். அது உண்பதற்கு உரிய மாமிசம் இருக்கின்ற ஒரு விலங்கு வருகின்ற பொழுதுதானே அதை ஓடி அடித்து கொண்டு தின்கும். என்னதான் பசித்தாலும் புலி புல்லை தின்னுமோ? தூய்க்குமோ? தூய்க்காதில்ல. புலியது பசியுற்றால் புல்லும் தூய்க்குமோ? ஆனா நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு காமம் வந்துவிட்ட காரணத்தினாலே, ஆசை வந்துவிட்ட காரணத்தினாலே, உங்களுடைய உயர்ந்த தேவலோகத்தில் இருக்கின்ற பெண்ணை சென்று பார்த்து அவருடன் காதல் செய்து கூடி மகிழாமல், ஒரு 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 வேடர் குலத்திலே இருக்கின்ற ஒரு பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து கொண்டு சேர்ந்திருப்பேன் என்று சொல்வது நியாயமா என்று கேட்கின்றாள். நல்ல சம புத்திசாலித்தனத்தை காட்டுகின்றாள். நீங்கள் இறைவராக இருந்து காம வெட்கையுற்றால் நுமக்கு ஏற்ற அந்த தேவகுல ஸ்திரியவோ உயர்ந்த குலஸ்திரி பெண்ணையோ விரும்புதல் அன்றி இழிகுலத்தவளாகிய என்னையோ அல்லது இந்த வேடர் குலத்திலே ஒரு பெண்ணையோ விரும்புதல் என்பது நும் பெருமைக்கு தக்கது அல்ல என்று இப்படி பலவும் நம்முடைய பெண் ஏம்பி நின்ற பொழுது சொல்லி நின்ற பொழுது திருப்பியும் பிரச்சனை முருகருக்கு. குன்று இறைவன் வேட்டுவன் குழாத்தினோடும் வந்தான். திருப்பியும் அதுக்குள்ள இது ஒரு 4 நாள் இப்படி பேசிட்டே இருக்காங்க. இன்னும் அவளும் சம்மதிக்கல, இவனும் விடுவது மாதிரி இல்லை. அதற்குள்ளார செகண்ட் விசிட் வந்துடுச்சு. யாரு? நம்பிராஜன் 2வது முறையாக தன்னுடைய குழுவுடன் வந்து விட்டான். இப்ப ஒரு சின்ன there is an evidence for a shift in Valli's mindset, and that முருகன் does not fail to notice. எப்படி பாருங்க, வந்தபடி கண்டு தன்னுடைய உறவினர்கள் எல்லோரும் சத்தம் கேட்கின்றதே, இந்த திசையிலிருந்து அவர் வருவதை மனத்தினாலே யூகித்து வந்தபடி கண்டு மடமான் நடுநடுங்கி, ஐயோ ஒரு தடவை போன தடவை தான் இந்த மரமா இருந்து தப்பிச்சாரு, இப்ப என்ன ஆகுமேன்னு தெரியலையே, மடமான் நடுநடுங்கி சிந்தை வெறிவி, மனசெல்லாம் அப்படியே பதற்றத்துடன் பயந்து கடவுள் செய்ய முகம் நோக்கி, சிவந்த அந்த சீரிய அந்த கடவுளுடைய முகத்தை நோக்கி, கடவுள் செய்ய முகம் நோக்கி, வெண்திரள் கொள் வேடுவர்கள் வெய்யர்னா கோபப்படுவார்கள், கொடுமையானவர்கள். வெண்திரள் சிறந்த போரிலே திறமையுடைய இந்த வேடுவர்கள் மிகவும் கொடியர்கள். நில்லாது உய்ந்திட நினைந்து கடிது ஓடும் இனி என்றால், நீங்க உங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் நில்லாது, இங்க என் கூட பேசிட்டு நிக்கிறீங்களே இது மாதிரி, ஐயோ நிக்காதீங்க, ஓடுங்க. நில்லாது உய்ந்திட, உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்கு நினைந்தால் உய்ந்திட நினைந்து கடிது ஓடும். ஒரு வார்த்தையுமே அப்படியே ஒரு வார்த்தை எடுத்தாலே அர்த்தம் குறைஞ்சிரும் பாருங்க. நில்லாது, இங்க நிக்காமல் ஓய்ந்திட நினைந்து, நீங்க உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக நினைத்து கடிது மிக மிக வேகமாக ஓடும்.
ஓடி உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் இனி ஓடும் கடிது கடிது ஓடும் இனி என்றால் இந்த குரல் இந்த இதை கேட்ட உடனே முருகருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒன்னும் பயம் இருந்திருக்கணும். ஏன்னா சத்தம் கேட்கிறது, இவளும் எச்சரிக்கை செய்கின்றாள் என்று வேகமாக ஓட வேண்டும் என்று நாம் மாட்டிக்கொள்ளக் கூடாது என்று நினைத்து பயந்து இருக்க வேண்டும். இல்லை என்றால் சொல்வதிலே கவனத்தை கொண்டு சிட்டாக அந்த இடத்தை விட்டு பறந்திருக்க வேண்டும். ஆனா கொஞ்சம் தாழ்த்தி செய்து அங்கே மகிழ்ந்தானா முருகன். ஏன் அப்படின்னா, ஓடும் இனி என்று அவள் உரைத்த மொழி கேளா. இனி ஓடும் அல்ல, நினைந்து கடிது ஓடும் இனி என்றல்ல, அந்த ஓடும் என்ற வார்த்தையை கேட்டு அவள் மனதிலே இருந்த பதற்றத்தை உணர்ந்து முகத்திலே காட்டிய பயத்தை கண்டு ரசித்து ஓடும் இனி என்று அவள் உரைத்த மொழியை கேட்டு, அவள் சொன்ன மொழியை கேட்டு நீடு மகிழ்வு எய்தி நீண்ட மகிழ்ச்சியை முருகன் எய்தினான். ஏன் முருகன் மகிழ்ச்சி அடைந்தான்? அவளுக்கோ பதற்றம், மனதிலே பயம். ஓடு என்று இவள் எச்சரிக்கை செய்கின்றாள், வேடுவர்கள் வெய்யர் கொடியர் என்கின்றாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டும் முருகன் அங்கே மகிழ்ச்சி அடைந்தான் என்றால், இத்தனை நாட்களாக சுத்தி சுத்தி வந்து இத்தனையும் சொன்னதற்கு பயன் இல்லாமல், பயன் இருந்திருக்கும், பயன் இருந்ததை அவள் வெளிக்காட்டாமல் இருந்தாள். ஆனால் இந்த இந்த அவசர கதியிலே நடந்த இந்த இந்த நிகழ்ச்சியிலே இரண்டாவது முறை வந்த பொழுது முருகனை எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்று தன் உள்ள கடங்கை முன்பே இவளுக்கு வந்து முருகப்பெருமான் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கின்றது. ஆனால் பெண்கள் தங்களுடைய உள்ள உணர்ச்சியை, எஸ்பெஷலி காதல் போன்ற உணர்ச்சிகளை அடக்கி வைத்திருக்கின்ற திறமை இருப்பதனாலே தன்னிடமேயே அதை அடக்கி வெளிக்காட்டாமல் இருந்தால் முருகனால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது வெளிப்பட்டு விட்டதனாலே நீண்ட மகிழ்வு எய்தின நல்ல மகிழ்ச்சி அடைந்து அவன் நின்ற குமரேசன், அங்கே நின்று கொண்டிருந்த நம்முடைய முருகன், நாடு புகழ் சைவ நெறி நல்தவம் விருத்த வேடமது கொண்டு வரும் வேடர் எதிர் சென்றான். சைவ நெறி நாடு புகழ் சைவ நெறி, உலகமெல்லாம் புகழ்கின்றபடி பெருவகையான மக்களால் கடைபிடிக்கப்படுகின்ற நாடு புகழ் சைவ நெறி நல் தவம், நல்ல தவத்தை செய்கின்ற, விருத்தம் என்றால் முதியவர் என்று பொருள். விருத்தம்னா முனிவர், முதியவர், வயதான முனிவர். விருத்தாச்சலம்னு சொல்றோம்ல, அசலம்னா மலை, விருத்தாச்சலம்னா முதிர்ந்த முதுமலை. விருத்த வேடம் அது கொண்டு இப்ப என்ன பண்ணாரு, வேங்கை மரமா வந்திருக்கலாம்ல, அங்கதான் இருக்கு அந்த வேங்கை மரம். ஆனா இப்ப முருகர் இது வெரி பிளேஃபுல். ஏன்னா போன தடவை தான் மரமாக்கி காட்டணும். யாருக்கு மரமாக்கி காட்டினது? வள்ளியம்மைக்கு மாத்திரம் தானே தெரியும் அந்த நிகழ்ச்சி. இப்ப திருப்பியும் அந்த மரமாவே காட்டினா இவருக்கு வேற ட்ரிக்ஸ் தெரியாதுன்னு நினைச்சிருவாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முருகர் என்ன பண்ணாரு, நாடு புகழ் சைவ நெறி நல் தவம் விருத்த வேடமது கொண்டு, விருத்த முனிவர், வயது முதிர்ந்த ஒரு முனிவருடைய வேடம் கொண்டு எதிர் சென்றான் என்றால், வாங்க நம்ம நம்பிராஜன் அவர்களே, மற்ற வீரர்களே, வேடர்களே வாங்கன்னு சொல்லி அவர் வருகின்ற திசை நோக்கி எதிர் சென்றான் முருகன். இதுல ஒரு சட்டில் ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. அப்படியே இவர் இந்த பக்கம் அபவுட் டர்ன் திரும்பி வேகமாக தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு விருத்த சைவ முதிர்ந்த வேட முனிவராக அவர் மாறல. என்ன, அப்படி மாறி இருந்தால் இந்த மாறிய தோற்றத்தை அவர்கள் பார்த்திருக்கலாம், மாறுவதற்கு முன்னால் இருந்த நிலையையும் பார்த்திருக்கலாம் என்று எண்ணி கண்டுபிடித்து விட்டார்களோ என்று வள்ளி அம்மை பயப்படுவாளே, கலங்குவாளே என்ற காரணத்தினாலே வேறொரு திசை பக்கம் திரும்பி மறைந்து முருகன் பின்பு அவர்கள் வருகின்ற வழியிலே எதிர்கொண்டு நின்று விருத்த மாமுனிவராக, சைவ முனிவராக, சைவ நெறியிலே நல்தவம் செய்த முனிவராக அவர்கள் முன் தோன்றினார். இப்ப வள்ளியம்மைக்கும் அச்சம் அதிகரிக்காமல் அவன் ஓடி மறைந்து விட்டான் என்று அவள் நினைத்து கொண்டிருக்க, அவன் ஓடவும் இல்லை, மறையவும் இல்லை. தன்னுடைய உறவினர்கள் முன்னாலே முனிவர் வேடத்திலே அங்கே நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றான் என்பது தெரியாது. அவர்கள் இந்த முனிவரை அழைத்துக் கொண்டு வள்ளியினுடைய இடத்திற்கு வருகின்றார்கள். ஓடும் என்றவுடன் அச்சொல்படி சென்று
அவர் காணாதபடி, யாரு? வள்ளியம்மை காணாதபடி. வள்ளியம்மைக்கு தெரியாது இப்ப இதுல. இந்த 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 முனிவர் தான் இங்கே நம்மிடம் பேசிக்கொண்டிருந்த, முதலிலே பேசிக்கொண்டிருந்த அந்த வேடர் குல இளைஞன் என்பதும், பின்பு தந்தையிடம் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேங்கை மரமாக மாறியவனும் அவன்தான் என்பது தெரியாது. அவர் காணாதபடி விருத்த வேடம் கொண்டு மற்றொரு வழி சென்று அவ்வேட்டுவருக்கு எதிர் சென்றான் அல்லவா? சென்று கிழவோன், அந்த அந்த முதியவன், குறவன் செம்மல் எதிர் நன்னி, அந்த அந்த வந்த வேடர்களுக்கு முன்னாலே எதிரே சென்று நிற்க நின்று பரிவோடு திருநீரு தன்னை நல்கி. இவருக்கு ஒன்றும் பயம் கிடையாது. இல்ல, பயம் இல்லைங்கிறது எப்படி காட்டுறாருன்னா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கையில இருக்கின்ற திருநீரை எடுத்து அந்த வேடர்களுக்கு கொடுக்க, நின்று அவர்கள் முன் நின்று பரிவோடு, அக்கறையோடு, கரிசனத்தோடு திருநீரினை நல்கி, திருநீரை அவர்கள் கையிலே கொடுத்து நெற்றியில் இட்டுக்கொள்ள செய்து வந்திரல் அவருக்கு ஆசீர்வாதம் பண்றாரு. யாரு? நம்பால முருகர். என்ன இப்ப விருத்த வேடம், தவ முனிவர் வேடத்துல இருக்காருல்ல, அந்த வேடத்துக்குரிய ரோல் செய்யணும் இல்ல. வந்திரல் மிகுந்திடுக, உங்களுக்கு வேண்டியது காட்டிலே வேட்டையாடுவதற்கு, உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு வன்மையான திறமை வேண்டும். அது உங்களிடம் அதிகமாக பெருகட்டும். வந்திரல் மிகுந்திடுக, வாகை பெரிதாக. வாகை என்பது ஒரு மலர். அது அந்த அந்த மலர்களால் செய்யப்பட்ட மாலையை வெற்றி பெறுகின்ற போர் வீரர்கள் அணிவார்கள். அதனால வெற்றிக்கும் அதுவே பெயராகிவிட்டது. வாகை பெரிதாக, நீங்கள் பெறுகின்ற போரிலே நீங்கள் பெறுகின்ற வெற்றிகள் பெரிதாகட்டும். வாகை பெரிதாக, இன்றி அமையாத வளங்கள் எல்லாம் எய்திடுக என்றான். என்ன ஒரு ஒரு பிளெஸ்ஸிங்னா பாருங்க, என்ன ஒரு தாட்ஃபுல் பிளெஸ்ஸிங் பாருங்க. நம்ம உங்களுடைய திறமை அதிகமாகட்டும், அந்த திறமையினால் என்ன பயன்? வெற்றி. அந்த வெற்றிகள் உங்களுக்கு பெரிதாகட்டும். இன்றி அமையாத வளன் எய்திடுக, இந்த உலகத்துல இருக்க பொருள் எல்லாம் உங்களுக்கு வரணும். இப்ப முருகர் சொன்னார்ல, எல்லா செல்வத்தையும் உனக்கு கொடுக்கணும், அப்படி சொல்லல. இப்ப இந்த இந்த வேடர்களிடம் உங்களுக்கு எது இன்றியமையாது? வாட் இஸ் நெசசிட்டி ஃபார் யூ, தட் வில் ஆல்வேஸ் பி வித் யூ. நமக்கும் இறைவன் என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நமக்கு என்ன நெசசிட்டியோ, நெசசிட்டின்னா பாருங்க, தேவைன்னு கூட இல்லை, இன்றியமையாத தேவை எது என்று கடவுள் நினைக்கின்றானோ அவையெல்லாம் எப்பொழுதும் உங்களுக்கு எய்துக. இன்றி அமையாதன வளன் எய்திடுக என்றான். அந்த வளன் எல்லாம், எல்லா உலகத்துல இருக்க எல்லா வளன் கிடையாது, உனக்கு இன்றியமையாத வளங்கள் என்று என்னென்ன தேவைப்படுமோ அத்தனையும் உங்களுக்கு வந்து சேரட்டும் என்று வாழ்த்தினான் அந்த முனிவன். விருத்த முனிவன், சைவ முனிவன், தவம் செய்த முனிவன். பூதியினை அன்போடு புரிந்த குறவன், பூதின விபூதி, அன்போடு கொடுத்த அந்த முனிவரின் பாத மலர் கை கொடு பணிந்து. இவர்கள் வேடர்கள் தான், ஆனா அவங்களுடைய கலாச்சாரம் பாருங்க. ஒரு 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 சிறந்த முனிவர், சிவபக்தர் வந்து தங்களிடம் விபூதியை கொடுத்து தங்களுக்கு வாழ்த்து சொல்கின்ற பொழுது, பிளஸிங் கொடுக்கின்ற பொழுது, அந்த வேடர்களுடைய பணிகின்ற நிலை பாருங்க. பாதமலர் கை கொடு பணிந்து, ஐயா நன்றி, நின்றபடியே நன்றி, நாங்கள் காட்டுற வேலையா வந்திருக்கிறோம், போறோம்னு சொல்லல. நின்று கீழே நெடுஞ்சான் கடையாக முருகனுடைய அந்த அந்த முனிவருடைய காலிலே விழுந்து வணங்கி, இதெல்லாம் அவங்க படிக்காதவர்களாக இருக்கலாம். ஓகே, நாகரிகம் தெரியாதவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. என்ன பாதமலர், நம்மளே ஒரு முனிவர் வந்து கொடுத்தாருன்னு வச்சுங்க, ஒரு யோகி வந்து கொடுத்தாருன்னா பாதமலர், இங்க இந்த வயசுல இந்த இடத்துல வணங்கி கும்பிடுவதற்கு இடம் இல்லையேன்னு சொல்லி அப்படியே நின்று போயிடுறோம். அது மாதிரி இல்லாம பாதமலர் கை கொடு பணிந்து, கையாலே அவருடைய திருவடிகளை பற்றி பணிந்து, பாதமலர் கை கொடு பணிந்து, குறமன்னன்னா குறவர்களுடைய அந்த மன்னன் வேட்டுவராஜன், நம்பிராஜன், மேதகும் இவ்வெற்பினில் விருத்திரன வந்தீர். இது பெரிய காடு, பெருமை, இந்த காட்டுக்கு எல்லையே கிடையாது. அப்படி இருக்கின்ற இந்த பெரிய காட்டிலே விருத்தரன வந்தீர், திடீரென்று நீங்கள் நீண்ட பெரிய தவ முனிவராக, வயதானவராக இங்கு வந்திருக்கின்றீர்கள். இன்றையதானே நான் உங்களை முதல் பார்க்கின்றேன் இந்த காட்டிலே. விருத்தரன வந்தீர், ஓதிரிதீர் வேண்டியதை ஒல்லைதனில் என்றான். எதற்காக வந்திருக்கிறீர்கள் இந்த காட்டினிலே? உங்களுக்கு என்ன வேண்டும்? தயங்காமல் விரைவாக என்னிடம் சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்கு செய்து கொடுக்கின்றேன் என்று ஓதிடுதீர் வேண்டியதை ஒல்லைதனில், ஒல்லைதலின விரைவாக என்று 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 அந்த அரசன்
அந்த தவமுனிவராக நிற்கின்ற முருகப்பெருமானிடம் கேட்டார். இப்ப முருகர் பதில் சொல்லணும்ல, அப்படியே எத்தனை அட்வான்டேஜா பதில் சொல்றாரு பாருங்க. ஆண் தொழிலின் மேதகையே அண்ணல். ஆண் தொழில்னா ஆண்களுக்குரிய தொழில் இல்லை. அதுல ஆண்மைனா வீரம். அந்த மை என்ற 3வது எழுத்து கடை எழுத்து இறுதி குறைந்ததுன்னு பேர் இலக்கணத்துல. ஏதாவது சில காரணங்களால கடைசி எழுத்து நம்ம விட்டுடலாம் பாட்டுல. இறுதி குறைந்த கடை குறைந்ததுன்னு பேர் அதுக்கு. ஆண்மை தொழிலின் மேதகைய அண்ணல், ஆண்மை தொழிலில் சிறந்தவனாகிய அண்ணல், இதுக்கு நீண்ட தனி மூப்பு அகல. நான் இப்ப என்னவா இருக்கேன்? வயது முதிர்ந்த தவம் செய்கின்ற விருத்த முனிவராக இருக்கின்றன அல்லவா? நீண்ட தனி மூப்பு அகல. இந்த தனிமை என்னை இப்போ பாடுபடுத்துகின்றது. இறப்பதற்கு இந்த 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 வயதான பருவம் நீண்டு கொண்டே இருக்கின்றது. நீண்ட தனி மூப்பு அகல. மீண்டும் இந்த முதுமை நீங்கி இளமை பெறுவதற்காக இங்கே ஒரு குமரி தீர்த்தம் ஒன்று இருக்கின்றது என்று கேள்விப்பட்டேன். அந்த தீர்த்தத்திலே குளித்தால் மீண்டும் என்னுடைய இளமையை பெற முடியும் என்கின்றார்கள். நீண்ட தனி மூப்பகல நெஞ்சம் மருள் நீங்க. அதனாலே என்னுடைய நெஞ்சிலே இருக்கின்ற தளர்ச்சியும் மையலும் நீங்க. நெஞ்சம் மருள் நீங்க ஈண்டு நும்பரை குமரி எய்தி. இன்று ஈண்டு நும்பரை குமரி எய்தி. இங்கு இருக்கின்ற அந்த குமரி தீர்த்தத்தை அந்த தீர்த்தத்தை அடைந்து எய்தி இனிது ஆட வேண்டி வருகின்றனன் மெலிந்து கடிது என்றான். இனிது ஆடன்னா அந்த அந்த தீர்த்தத்திலே நீராடி என்னுடைய இளமையை மீண்டும் பெறுவதற்காக வருகின்றனன். அப்படி வந்த வழியில இவ்வளவு அளவுக்கு நான் மெலிந்து விட்டேன். மெலிந்து கடிது என்றான். மெலிந்து போனதற்கு ஒரு காரணத்தை சொல்கின்றான். இந்த நீண்ட காட்டிலே நீண்ட காலம் நான் நடந்து வந்ததினாலே மெலிந்து விட்டேன், வருந்தி வருகின்றேன். அதே சமயத்துல கடிது வேகமாக வந்து கொண்டிருக்கின்றேன். எதனால என்றால் இந்த நெஞ்சத்தில் இருக்கின்ற இந்த மருள் நீங்கி நீண்ட இந்த மூப்பகல இங்கு இருக்கின்ற தீர்த்தத்திலே ஆடினால் கிடைக்கும் என்ற காரணத்தினாலே நான் இங்கு வருகின்றேன் என்று சொல்கின்றான். பட் யூசஸ் எ வெரி என்ன சொல்லலாம், ஒரு சட்டில் வேர்ட். என்னன்னா குமரி எய்தி இனிது ஆடி. குமரி என்றால் பெண், இளம் பெண். இன்னொரு பொருள் என்ன என்றால் குமரி தீர்த்தத்தை எய்தி நான் அதிலே நீராடி இளமை பெற வேண்டும் என்றது ஒரு பொருள். அப்படி இல்லாமல் குமரியாகிய உன்னுடைய வள்ளியம்மையாரை சேர்ந்து அவரோடு இனிது லீலை செய்து மீண்டும் என்னுடைய இளமையை திரும்ப பெறுவேன் என்ற ஒரு உள்கருத்தை வைத்து பேசுகின்றார். ஆனால் அது நம்பிராஜனுக்கு புரியவில்லை. நற்றவன் மொழியை கேளா. அந்த நல்ல தவம் செய்த அந்த விருத்த முனிவருடைய மொழியை கேட்டு நம்பிராஜன் நன்று நல்லது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. உங்களுடைய விருப்பப்படி உங்களுடைய செயலை இங்கே செய்யலாம், தடையதும் இல்லை, நான் பார்த்துக் கொள்கிறேன். நன்று நீர் நவின்ற தீர்த்தம் நிற்றலும் ஆடி. அவர் என்ன சொல்றாரு? முருகப்பெருமான், உன்னுடைய மகளாகிய குமரியுடன் நான் ஆடி என்னுடைய இளமையை பெறுவேங்கிறாரு. ஆனா இது தெரியாம என்ன சொல்றான்? நீர் நவின்ற தீர்த்தம் நிற்றலும் ஆடி. நீர் நவின்ற தீர்த்தம் நிற்றலும் ஆடி என்றால் நீ சொல்கின்ற அந்த தீர்த்தத்தை தினமும் ஆடி நீராடி எங்கள் நேர் இழை தமியனாகி உற்றனல் அவளுக்கு எந்தை ஒரு தனி துணையது ஆகி. இவனா புதுசா ஒண்ணு ஆட் பண்றாரு. என்னன்னா, நல்ல சமயத்துல இங்கு வந்தீர்கள், நீங்க அங்க நீராடுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லதுதான். இங்கே காட்டிலே திணைப்புலத்திலே வள்ளி அம்மையார் தனியாக காவல் காத்து கொண்டிருக்கின்றால் அவளுக்கு நீங்கள் துணையாக தயவு செய்து இருங்கள். எங்கள் நேரிழை தமியலாகி, தமியல்னா தனியாக, எங்களுடைய பெண் இங்கே தனியாக இருக்கின்றால், உற்றனல் தனியாகி இந்த வேலையை இங்கு செய்து கொண்டிருக்கின்றால் அவளுக்கு எந்தை ஒரு தனி துணையது ஆகிய, எனக்கு தந்தை மாதிரி இருக்கின்ற நீங்கள் அவளுக்கு ஒரு தனி துணையாக இருந்து அற்று இவன் இருத்தீர் என்ன, இங்கே இருந்து அவளுக்கும் உதவி செய்யுங்கள், அவளும் உங்களுக்கு உதவி செய்வாள் என்று சொல்ல
மன்ன அழகிதாம் என்றான் அவன். பாருங்க, பழம் நழுவி பாலில் தேனில் விழுந்த மாதிரி. இதுக்கு தானே நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், நீனே இப்பொழுது வந்து உத்தரவு கொடுத்து விட்டாயே என்று என்று அந்த குமரக் கடவுள் அந்த முனிவர் வேடத்திலே நின்ற அந்த 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 வேதியர் அழகிதாம் என்றான். சரி சரி, நல்லதுதான், நான் அப்படியே இருக்கட்டும் என்று, அழகிதாம் என்று என்று நீ கூறியது நன்மையுடையதாக ஆகட்டும் என்று இதுதான் நான் நினைத்திருந்தது, அதற்கு இசையவே நீங்களும் சொல்லி இருக்கின்றீர்கள், வள்ளியம்மருக்கு துணையாக நான் இருப்பேன் என்று 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 சொல்ல, இந்த முறையும் ஏகப்பட்ட திற்றிகளும் தினையும் தேனும் பாலும் கொண்டு வந்திருந்த அந்த தந்தை இப்பொழுது இணையது ஓர் பொழுதில் தந்தை ஏந்து இடைத்தன்பால் ஏகி தன்னுடைய பெண்ணுக்கு அருகிலே சென்று தினையோடு கிழங்கும் மாவும் தீங்கனி பிறவும் நல்கி, எல்லா வகையான தின்பண்டங்கள் எல்லாவற்றையும் நல்கி கொடுத்து, அணையவள் துணையது ஆக அருந்தவன் தன்னை வைத்து, அந்த பெண்ணுக்கு துணையாக இந்த அருமையான தவங்களை எல்லாம் செய்த பெரிய அந்த சிவமுனிவரை துணையாக வைத்து, அருந்தவன் தன்னை துணையாக வைத்து வனை கடல் எயினரோடும் வல்லையின் மீண்டு போனான். மிக வேகமாக வனை கடல் எயினரோடும், கால்களிலே வீர கடல்களை அணிந்த தன்னுடைய மற்ற வீரர்களை அழைத்து கொண்டு வல்லையின் மீண்டு போனான். ஏன்னா கதை நடக்கணும் இல்லை, அதனால வல்லையின் மீண்டு போனான் என்றால் வேகமாக திரும்பி தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி செல்கின்றான் நம்பிராஜன். போனது முதியோன் கண்டு போயிட்டான். அப்பாடான்னு இருந்திருக்கும் அந்த வள்ளிக்கு. நம்ம நல்ல வேலை, ஒன்றும் பிரச்சனை இல்லாம இந்த இந்த இரண்டாவது விசிட் முடிஞ்சதுன்னு சொல்லி போனது முதியோன் கண்டு, அந்த அந்த தவ வேடராக முதியோனாக வேடம் போட்டிருந்த அந்த முருகப்பெருமான் இவர் எல்லாரும் திரும்பி சென்று விட்டதை பார்த்து விட்டு புனையிலை தன்னை நோக்கி, புனை நிலத்தை காற்று கொண்டிருந்த வள்ளியை நோக்கி, புனையிழை தன்னை நோக்கி, நான் இனி செய்வது நான் இனிமே என்ன செய்யணும் சொல்லுங்க, பசி நோய் நலிவது என்ன, பசி என்னுடைய உடலை உருக்குகின்றது, வயிற்றை போட்டு குடரோடு தொடக்கி முடநல்ல நாவு கிடைச்சது, அது மாதிரி அந்த குடல் எல்லாம் முடக்கி கொண்டு கிடைக்கின்றது, பசி நோய் நலிகின்றது என்ன நான் இனி செய்வது அவருக்கு தெரியும்ல. டப்பா 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 வந்து இறக்கி கொடுத்துருக்காரு அவங்க அப்பா பொண்ணுக்கு. அதை பார்த்தபடியே நான் இப்ப என்ன செய்யணும், பசி நோய் நலிவது என்ன, தேனோடு கனியும் மாவும் செங்கையிர் கொடுப்ப கொண்டு வேனிலும் முடிகிற்று தண்ணீர் விடாய் பெரிதுடையேன் என்றான். தேனோடு கனியும் மாவும் செங்கையில் கொடுப்ப கொண்டு, நீ இருக்கு நீங்க சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் நினைக்கிறா வள்ளி. அந்த முனிவர் சிரித்து கொண்டே, வள்ளி இது எப்படி நான் சாப்பிடுவது, ஆனா நம்ம வயது முதிர்ந்தவன், கைகள் எல்லாம் நடுங்குகின்றன பசியினாலே, நீனே ஒரு வாய் எடுத்து என் கையிலே கொடுக்க முடியாதா என்று கேட்க, வள்ளியும் இவனுடைய முகத்தை பார்த்து, சரி வயதான முனிவர் கேட்கின்றார், பாவமில்லை என்று தன்னை சமாதானப்படுத்தி கொண்டு தன்னுடைய ஒரு கையால் முனிவருடைய கையை எடுத்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற கையை தன்னுடைய தொடையிலே நடுங்காமல் வைத்து கொண்டு அந்த அந்த பாத்திரங்களில் இருந்து அந்த கனியையும் மாவையும் தேனையும் கொடுந்து முருகப்பெருமானுடைய செங்கையிர் கொடுப்ப, அவனுடைய முருகனுடைய சிவந்த கைகளிலே கொடுக்க, தேனோடு கனியும் மாவும் செங்கையிர் கொடுப்ப கொண்டு என்றால் உட்கொண்டு வாங்கி சாப்பிட்டு கொண்டு, வேனிலும் முடிகிற்று, ஐயோ இந்த நேரம் காலையில நம்ம இங்க வந்தோம், இப்ப நல்ல வெயில் அடிச்சு கொளுத்துது, வேனிலும் முடிகிற்று தண்ணீர் விடாய் பெரிதுடையேன் என்றான். அடுத்த ஸ்டெப் வராரு, தண்ணீர் விடாய்னா தாகம், தண்ணீர் தாகம் ரொம்ப அதிகமாயிட்டது என்றான். வள்ளி தலையில அடிச்சுக்கிட்டா, ஐயா பெரியவரே, நான் சாப்பிடும் பொழுதே ஒரு வாய் அளவு உணவை நான் கையிலே வைத்த பொழுது இந்த தினை மாவெல்லாம் தண்ணீர் தாகம் அதிகமாக எடுக்கும், பொறுமையாக சாப்பிடுங்கள் என்று பல முறை சொல்லியும் நீங்கள் கேட்காமல்
உடனே எடுத்த வாயிலை போட்டு முழுங்கி விட்டீர்கள். அதனால்தான் இப்பொழுது இப்படி விக்கலும் தண்ணீர் தாகம் அதிகமாக வருகின்றது. இங்கு தண்ணீர் இல்லையே, என்ன செய்வது? அருகிலே தண்ணீர் எதுவும் இல்லையே. என் தந்தை தண்ணீர் எல்லாம் கொண்டு வர மாட்டார், உணவு பண்டங்கள் மாத்திரம்தான் கொண்டு வருவார் என்று என்று சொல்ல, ஐயோ இப்படி சொன்னால் என்ன என்ன அர்த்தம்? நான் இப்ப தண்ணிக்கு என்ன செய்வது? நான் விக்கியே இறந்து விடுவேன் போல் இருக்கின்றதே வள்ளி என்று முருகன் என்று அந்த முனிவர் பதில் சொல்ல, முனிவருடைய தாகத்தையும் வேட்கையையும் பார்த்து பரிவு கொண்ட வள்ளியம்மையார், செப்புறும் அணைய மாற்றம் சேயிழை கிழத்தி கேளா. சேயிழை கிழத்தி அந்த பெண்ணானவள் கேட்டு இப்படி சொல்கின்றாரே என்று கேட்டு, இப்புறம் வரைக்கும் அப்பால், இந்த இப்படியே போனீங்கன்னா இப்புறத்திலிருந்து அப்புறம் வந்து சேரும். ரொம்ப தூரம் போன பிறகு அப்பால், அதுக்கு அந்தாண்ட 7 வரை கடந்ததன் பின், 7 மலைகள் இருக்கு. 7 மலையும் ஏறி இறங்கி ஒரு மலையை சுத்தணும், ஒரு மலையை ஏறணும், ஒரு மலையை இறங்கணும். இப்படி 7 மலைகள், 7 வரைனா மலை வரை, 7 மலைகளையும் கடந்ததன் பின் தாண்டினீங்கன்னா உட்புறம் இருந்தது ஒரு சுனை. அதுக்கு அந்த 7 மலையும் தாண்டி உள்ளார போனீங்கன்னா அங்கே ஒரு நல்ல குளிர்ந்த நீரோடை இருக்கின்றது, குளிர்ந்த ஒரு சுனை இருக்கின்றது. அங்கன் ஏகி வெப்புரல் இன்றி தெல் நீர் மிசைத்து பின் வருதி என்றாள். அது போங்க, 7 மலையை தாண்டி போங்க, உட்புறத்திலே ஒரு சுனை இருக்கின்றது, அந்த சுனையிலே நீராடி உங்களுடைய தாகத்தை தணித்து கொண்டு வந்து சேருங்கள் என்று செல்லும் பொழுது பார்த்து செல்லுங்கள். வெயிலிலே சென்று மீண்டும் தாகத்தை அதிகப்படுத்திக் கொள்ளாதீர்கள். வெப்பம் அடைதலின்றி குளிர்ச்சியாக நீரை அறிந்து குளிர்ச்சியான இடங்களில் தேடி மரங்கள் நிழல்களிலே வந்து சேருங்கள் என்று வள்ளியம்மையார் சொல்லி முடிக்கின்றார். பார்த்தார் சுப்பிரமணியர், நம்ம என்ன டிராமா போட்டாலும் இந்த பெண் அப்படியே சிக்காமல் போய் கொண்டிருக்கின்றாளே என்று நினைத்து, பூட்டுவார் சிலைக்கை வேடர் பூவையே. வேடர்கள், பூ என்ன பெண்ணு, வேடர்களுடைய பெண்ணேன்னு கூப்பிடுறப்ப என்ன போட்டுறாருன்னா, பூட்டுவார் சிலை கை வேடர் பூவையே. சிலைன்னா என்ன? சிலைன்னா வில்லு. பூட்டுவார் சிலை கை, வேடர்கள் கையிலே எப்பொழுதுமே வில்லை வைத்திருப்பார்கள். அது பூட்டு எப்படி இருக்குமா? ஏன்னா எந்த சமயத்திலே எந்த விலங்கு வந்து எப்படி தாக்கும் என்பதனாலே அந்த 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 சிலை, அந்த வில்லானது பூட்டினா அதை இழுத்து நான் மாட்டி அம்பை வைத்து அந்த விடுகின்ற நிலையிலே இருக்கும். பூட்டுவார் சிலை கை வேடர் பூவையே. இங்க அம்பை பூட்டி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பூட்டுன்னா அதுதான பொருள். அது வந்து அங்கே தொக்கி நிற்கின்றது. அம்பை பூட்டிய வில்லை உடைய வேடர்களுடைய பெண்ணே, புலர்ந்து தென் நீர் வேட்டனன், புலர்ந்து நாக்கெல்லாம் வளர்ந்து என்னது ட்ரை ஆகி, தென்னீர் வேட்டனன் விருத்தன். இந்த 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 முனிவர் குளிர்ந்த நீரை மிகவும் தாகம் எடுத்து தவிக்கின்றேன். வெற்பில்னா இந்த மலையிலே வியன் நெறி சிறிதும் தேரேன். எது பெரிய பாதை, எது குறுக்கு வழி? வேடன் இந்த குகன் சொல்லுவார்ல ராமனை பார்த்து, எனக்கு வந்து நேர் வழி, குறுக்கு வழி, சிறிய வழி, எல்லா வழியுமே எனக்கு தெரியும், என்னை வைத்துக் கொள்ளுன்னு வேடன் வந்து குகன் வந்து அடம்பிடிப்பார் ராமனை பார்த்து. அதே மாதிரி எனக்கு இங்க ஒரு வழியும், அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சதுன்னு நான் வச்சுக்கோன்னா, இங்க எனக்கு எந்த வழியுமே தெரியாது, தெரிந்து நீ வரமாட்டேன் என்கின்றாயே. நான் வழி தெரியாமல் தேடி அலைந்து இன்னும் வெகு தூரம் நடந்து எனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் என்ன செய்வது? அதனாலே வெற்பில் இந்த மலையிலே வியன் நெறி சிறிதும் தேரேன்னு கொஞ்சம் கூட எனக்கு வந்து இந்த தெளிவு இல்லையே. காட்டுல எங்க பார்த்தாலும் ஒரே நீட்டா போயிட்டே இருக்கு, ஒத்தடி பாதை. எந்த பாதை எங்கு சென்று நீரிலே சேர்க்கும் எனக்கு தெரியாது. தேரேன் தாள் துணை வருந்தும் என்று தாழ்ந்திடாது, உன்னுடைய கால்
இந்த இந்த என்னுடன் வருவதனாலே வருந்தும் என்று அதாவது இஸ் பிரியம்டிங். தாத்தா இவ்வளவு தூரம் என்னை கூப்பிடுறீங்களே, இந்த இளம் பெண்ணால எப்படி அவங்க நடந்து வர முடியும் என்று நினைக்காதே. தாழ் துணை வருந்தும் என்று தாழ்ந்திடாது. காலம் தாழ்த்தாமல் உன்னுடைய கால் வருந்துமே என்று சொல்லாமல் பொறுத்து கொண்டு ஒல்லை ஏகி உடனடியாக என்னுடன் வந்து காட்டுதி சுனை நீர் என்றான் ஆறுமுகம் கறந்த கல்வன். காட்டுதி சுனை நீர். இங்கே அந்த நீ சொன்னிய 7 மலைகளுக்கு தாண்டி வரைகளுக்கு தாண்டி அங்கே உட்புறத்திலே இருக்கின்றது என்று அந்த சுனை நீரை உன் கால்கள் எல்லாம் வருந்தும் என்று காரணம் சொல்லாமல் நீ என்னுடன் கையை பிடித்து கொண்டு நடந்து வந்து காட்டுதி சுனை நீர் என்றான். இப்ப ஆசிரியர் ஒரு 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 நிகழ்ச்சி நடப்பதை நமக்கு எவ்வளவு இன்டைரக்டா காட்டுறாரு பாருங்க. அப்படி சொன்னவன் யார் என்னன்னா, இத்தனை நாட்களாக வந்த அந்த வேடனாக வந்தவன் சொல்லலாம், வேங்கை மரமாக நின்றவன் சொல்லலாம், இல்ல அந்த முதியவனாக நின்ற அந்த தவ முனிவர் என்று சொல்லலாம். இப்ப அது அப்படி சொல்லல. ஆறுமுகம் கறந்த கல்வன்னர். ஆறுமுகம் சொன்னாலே கடவுள் ஆயிடும். அப்படி இல்ல. இங்கே இவர் வந்து ஆறுமுகம் கறந்த கல்வன் என்றால், கறந்த என்றால் கறவை பசுன்னு சொல்றோம்ல, கறவைன்னா மறைத்த, ஆறுமுகத்தை மறைத்த கல்வன். ஆறுமுகன் கறந்த கடவுள்னு சொன்னா கூட அதுல ஒண்ணு தீய எண்ணம் ஒண்ணு வரப்போறது இல்ல, தீய செயல் ஒண்ணு வரப்போறது இல்லை. ஒரு தீய செயல் இல்ல, ஒரு செயல் வரப்போகின்றது. அதுக்கு ஒரு பிரிலூட் கொடுக்குறாரு பாருங்க. ஆறுமுகம் கறந்த கல்வன் என்றால் இவரு கிருஷ்ணன் மாதிரிதான், இவரு கல்வன் தான் இவன். அப்பெண்ணினுடைய ஆன்மாவை, மனதை, உடலை அபகரிக்க ஆட் செய்ய போகின்றவன். அதனாலே அவன் கல்வன். இருந்தாலும் அவன் ஆறுமுகன், தன்னுடைய மரத்தை 6 முகங்களை மறைத்து கொண்டு நிற்கின்ற கல்வன். அதனால ஆறுமுகம் கறந்த அவன் கடவுள், ஆறுமுகம் கறந்த கல்வன். இப்படி அந்த என் கையை பிடித்து கொண்டு என்னுடன் நடந்து கால் வலிக்குதே என்று காரணம் சொல்லாமல் அந்த சுனையை காட்டுதி என்று 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 ஆறுமுகம் கறந்த கல்வன் அந்த அந்த வள்ளி அம்மையாரிடம் சொல்கின்றான். இவ்வளவும் சொல்லியும் இவன் விடாப்பிடியாக தன்னை அழைத்து கொண்டு நீர் இருக்கும் இடத்திற்கு காட்டு என்கின்றாரே இந்த முனிவர். சரி, என்ன செய்வது? தந்தையும் சொல்லிவிட்டார், ஒருவருக்கு ஒருவர் உதவியா இருந்து கொள்ளுங்கள் என்று. இவரும் வயது முதிர்ந்தவர், என்ன ஆகப் போகின்றது என்று நினைத்து முருகனது உரையை, இப்ப முருகனே சொல்லிட்டாரு பாருங்க, கட்சியை பாரு, முருகனது உரையை அந்த இப்ப முருகனா காட்சி தரல, அதையே அந்த விருத்த மாமுனிவராகத்தான் இருக்கின்றார். இருந்தாலும் இப்ப ஆல்ரெடி ஒரு இண்டிகேஷன் கொடுத்தாச்சு இல்ல, ஆறுமுகம் கறந்த கல்வன் முருகன் தானே. முருகனது உரையை அந்த குழல் வினைவி அந்த 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 பெண்ணானது கேட்டு, வினைவின கேட்டு எந்தாய் வருகை என அழைத்து, சரி எனக்கு நீங்க தந்தை மாதிரி இருக்கின்றீர்களே, வாருங்கள் என்று வருக என்று அழைத்து கையை பிடித்து கொண்டு முன் போய், இவள் முன்னே போக பின்னாலே கையை பிடித்து கொண்டு அந்த முனிவர் பின்னாலே வரையெல்லாம் கடந்து சென்று, அது 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல வரப்போறது இல்லையா, அது 7 மலை தாண்டணும். 7 மலை ஏறி இறங்கி சுத்தி வளைஞ்சு போய் குறுக்கு வழி நெடுவழி எல்லாம் சென்று வரையெல்லாம் கடந்து சென்று, அது வரைக்கும் பேசிட்டே போறாரு அந்த முனிவர். வரையெல்லாம் கடந்து சென்று விரை கமழ் சுனை நீர் காட்ட, நல்ல மனம் தருகின்ற தாமரை மலர்களுடைய அந்த சுனையினுடைய நீரை கண்களிலே காட்ட, விரை கமழ் சுனை நீர் காட்ட, வேணிலால் வெதும்பினான் போல். வேணின வெயில, அவள் முருகப்பெருமானுக்கு என்ன வெயில் பாதிக்குமா இல்லையா? பாதிக்காது இல்ல. ஆனா வேணிலால் வெதும்பினான் போல், வெதும்பினான்னா இந்த வெயிலிலே வந்து அப்படியே வெதும்பி வேர்த்து விறுவிறுத்து உடலெல்லாம் கருத்து களைச்சு போயிருக்கிற மாதிரி, தளர்ச்சி அடைந்த மாதிரி ஒரு ஒரு டிராமா போடுறோம், ஒரு வேஷம் போடுறோம்னா என்ன தத்துரூபமா முருகப்பெருமான் இருக்கிறாரு பாருங்க. விரை கமழ் சுனை நீர் காட்ட வேணிலால் வெதும்பினான் போல் பருகினன். அப்படியே லபக்குன்னு அப்படியே தண்ணியை குடிக்கிறான். என்ன, நம்ம வெயில் அப்படி வெதும்பி போய் இருக்கிறோமே என்று சொல்லிவிட்டோமே என்ற காரணத்தினாலே வேணிலால் வெயிலிலே வெதும்பினான் போல் பருகினான். பருகி பின்னர் இகுது ஒன்று பகர்தல் உற்றான். பருகிய பிறகு
பக்கத்திலே வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்கின்றாள் அந்த அந்த வள்ளி. நாமும் தானே இந்த வெயிலிலே வந்தோம், நமக்கு ஒன்றும் இப்படி ஒரு ஒரு நீர் தாகம் எடுக்கவில்லை. பாவம் முனிவர் எத்தனை நாட்களாக தண்ணி சாப்பிடாமல் இருந்திருப்பார். இந்த நம்ம தினையும் மாவும் கொடுத்து அது வேற அவர் தொண்டையை அடைத்திருக்கும். அதனாலே தான் இப்படி சாப்பிடுகின்றார் போலும் என்று பார்த்து கொண்டிருக்க, வெயிலிலே வெதும்பினான் போல் அவனும் அந்த நீரை பருகி பின்னர் அப்பெண்ணை பார்த்து பகர்தலுற்றான், சொல்ல ஆரம்பித்தான். என்ன 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 சொன்னான் பாருங்க. ரொம்ப ஒரு 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 பாப்புலர் ஒரு பாட்டு ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா, ஆகத்தை வருத்துகின்ற அரும்பசி அவித்தாய். அந்த பெண்ணை பார்த்து சொல்றாரு, தெல் நீர் தாகத்தை அவித்தாய், இன்னும் தவிர்ந்தில தளர்ச்சி, மண்ணே மேகத்தை அணைய கூந்தல் மெல்லியல் வினையேன் கொண்ட மோகத்தை தவிர்த்தியாயின் என் குறையது முடிந்தது என்றான். ஒரு 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 டேர்னிங் வர்ற ஒரு பாட்டு ஒன்று சொல்றார் முருகன். ஆகத்தை வருத்துகின்ற எல்லாம் முன்னாலே கால்குலேட்டட் டிராமாங்கிறதுனால பாசிபிளி யூ மைட் ஹவ் காயின்ட் தீஸ் 4 லைன்ஸ் ஆல்சோ. இது மோஸ்ட் எஃபெக்டிவ் லைன்ஸ் இன் தட் வள்ளி திருமணம். அது பல முறை மனசுல நினைச்சு சொல்லி பார்த்திருப்பாருன்னு தெரியல. ஆகத்தை வருத்துகின்ற அரும் பசி அவித்தாய். நான் அருந்த அவசி இல்லைன்னு சொல்லல, ஆனா அருந்துவதற்கு இப்போது பசி அதிகமாக இருந்தது. என் உடலை என்னுடைய குடல் தின்று கொண்டிருக்கின்றது, என்னுடைய தேகத்தை எல்லாம் வருத்துகின்றது. ஆகத்தைனா அகத்தைன்னு வச்சுங்க, அது தேகத்தை இல்லைன்னா அகத்தைனா வயிற்றை வருத்துகின்ற அரும் பசி அவித்தாய். நல்ல ஒரு உணவை அங்கே உன்னுடைய பனைமரத்தை உன்னுடைய புனை மரத்தை புனை நிலத்திலே எனக்கு நீ அந்த மாவையும் தேனையும் தின்பண்டங்களையும் கொடுத்து என்னுடைய பசியை அவித்தாய், தீர்த்தாய். ஆகத்தை வருத்துகின்ற அரும்பசி அவித்தாய், தெல் நீர் தாகத்தை அவித்தாய். இங்கே என்னை கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்து, பெண்ணே இந்த சுனை நீரை காட்டி எனக்கு இருக்கின்ற இந்த தாகத்தை பூர்த்தி செய்தாய். தெல் நீரை கொடுத்து தாகத்தை அவித்தாய். அப்புறம் என்ன, உங்களுக்கு இன்னும் திருப்தி தானே பெரியவரே? பசியும் அவித்து விட்டேன், தாகத்தையும் அவித்து விட்டேன், பரவாயில்ல, இப்ப கிளம்புங்க, எனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு மகிழ்ச்சியுடன் கிளம்புவோம் வாங்கன்னு சொல்றாவ. ஆனால் இல்லம்மா, இல்ல 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 என்ன இல்ல, இன்னும் தவிர்ந்தில தளர்ச்சி. இன்னும் எனக்கு ஒரு தளர்ச்சி, ஒரு குறை இருக்கின்றது, இன்னும் முடியலையே, இன்னும் ஒரு குறை முடியவில்லையேங்கிறார். இன்னும் தவிர்ந்தில தளர்ச்சி. ஏதோ ஒன்று, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒண்ணு இவனுடைய வாயிலிருந்து வரப்போகின்றது என்று தெரிகின்றது. அந்த அந்த பெண்ணுக்கே இருக்கிற அந்த உணர்வு இருக்குல்ல, வள்ளிக்கு தெரிகின்றது, ஏதோ சொல்ல போறான் என்று தெரிகின்றது. மனம் அப்படியே கண்ட லபக்குறாங்கல்ல என்று அடித்து கொண்டிருக்கின்றது. கண்கள் விழித்து இவனை பார்த்து கொண்டிருக்கின்றது. அடுத்து என்ன சொல்ல போகின்ற, ஒன்னும் சொல்வதற்கு இல்லையே, அவனுடைய பசியை தீர்த்து விட்டேன், அவனே சொல்கின்றபடி அவனுடைய தாகத்தையும் தீர்த்து விட்டேன், இன்னும் தளர்ச்சி என்கின்றானே. ஐயா பெரியவரே, இன்னும் உங்களுக்கு என்ன தளர்ச்சி என்று கேட்க, மண்ணே மேகத்தை அணைய கூந்தல் மெல்லியல். இவர் முருகப்பெருமானே இருக்கட்டும், அவர் சின்ன பெண்ணாகவே இருக்கட்டும், ஒருத்தவங்க ஒரு காரியத்தை சாதிப்பதற்காக நம்ம என்ன பேச்சை ஆரம்பிக்கின்ற பொழுது அப்படியே திடுதுப்புன்னு கேட்கக்கூடாது. நீங்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றீர்கள், எவ்வளவு அறிவுடையவர்களாக இருக்கின்றீர்கள், எவ்வளவு அழகான பண்பாக இருக்கின்றீர்கள், எவ்வளவு சிறப்பான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி அவளுடைய மனதை பக்குவப்படுத்திய பிறகுதான் நாம் கேட்க வேண்டும். முருகப்பெருமான் காட்டுகின்ற பாதை இது. மேகத்தை அணைய கூந்தல் மெல்லியல். மேகத்தைனா மேகம் கரிய நிறமுடையது. கரிய நிறமுடைய இந்த மேகத்திற்கு சமமாக கூந்தலை உடையவளே. மேகத்திற்கு அணையனா ஈக்குவல் டு, மேகத்தை அணைய கூந்தல் மெல்லியல். மெல்லியல் என்றால் மென்மையான தன்மையை இயல்பை உடையவளே. வினையேன் கொண்ட மோகத்தை தனித்தியாயின், வினையேன் கொண்ட மோகத்தை தனித்தியாயின், இன்னும் எனக்கு என்னுடைய நல்வினை தீவனைகள் இருக்கின்றன அல்லவா, அந்த நல்வினை தீவனையாலே வருகின்ற அந்த மோகத்தை, அந்த உடல் பசியை, வயிற்று பசி முடிஞ்சு போச்சு, தாகப்பசி முடிஞ்சு போச்சு, இப்பொழுது வினையேன் கொண்ட மோகத்தை தனித்தியாயின், எனக்கு இப்போ உன்மேலே உன்னை பார்த்து பார்த்து என் உடம்பிலே மோகம் அதிகமாகிவிட்டது, அதையும் நீ தனித்தியாயின் என் குறையது முடிந்தது என்றான்.
என் குறை எது, அது ஒரு குறை தான் இருக்கு, நீ கேட்டில்ல இன்னும் என்ன குறைன்னு, அதான் மூன்றாவது குறை, அது மாத்திரம் முடியாம இருக்கின்றது. வள்ளி பெண்ணே, அந்த குறையும் நீ முடித்து விட்டால் என்னுடைய எல்லா குறைகளும் முடிந்தது என்றான். ஜஸ்ட் இமேஜின் அந்த சீன் பாருங்க. அந்த சுனையில நிக்கிறாரு, கையை பிடிச்சிட்டு கொண்டு வந்தவர் கையை அப்படியே விட்டுட்டா, ஷாக் அடிச்ச மாதிரி. ஐயோ, உன் மனசுல இப்படி ஒரு எண்ணமா? தாகத்தை தவிர்த்தேன், உன்னுடைய உடலை வருத்தி கொண்டிருக்கின்ற பசியை தவிர்த்தேன் என்ற காரணத்தினாலே உன் வினையினாலே இருக்கின்ற மோகத்தை எப்படி என்னால் தவிர்க்க முடியும்? நல்லதே நீங்கள் கேட்கவில்லையே. உங்களுடைய உங்களுடைய உருவத்திற்கும் உடைக்கும் வயதுக்கும் ஏற்ற மொழியை நீங்கள் சொல்லவில்லை, இது நாகரிகம் இல்லை என்று பதறினாள் அந்த வள்ளி. இது இது அந்த இது வந்து ஒரு கருத்து. இந்த இந்த வள்ளி திருமணம் என்பது நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் தனித்தனியாக இருந்து, ஜீவாத்மா படிப்படியாக தன் நிலையிலே முன்னேறி அறியாமையை அகன்று அறிவை பெற்று இறைவனை உணர்ந்து பரமாத்மாவுடன் சேர்வதுதான் வள்ளி திருமணம் என்றால், இங்கே ஒரு முக்கிய ஒரு கருத்து நமக்கு காட்டப்படுகின்றது. என்ன என்றால், வள்ளிக்கு இது புரியவில்லை. வினையேன் கொண்ட மோகத்தை தனித்தியாயின், நீ ஒரு பிறவிலே பெருமாளுடைய மகளாக அவருடைய கண்களிலிருந்து தோன்றி சவுந்தரவல்லியாக இருந்து தவம் செய்த பொழுது என்னை இறைவனை முருகப்பெருமானை அடைய வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தவம் செய்தாயே, அதற்கு தகுதி என்ன வேண்டும் என்றால், மற்ற எல்லாவற்றிலும் இருக்கின்ற அந்த உன்னுடைய மோகத்தை தவிர்க்க வேண்டும். எனக்கு இன்னும் நான் அழகாக இருக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், தந்தைக்கு நான் பணிவுடை செய்ய வேண்டும் என்று பலவிதமான மோகத்தை ஒரு ஜீவாத்மா என்பவர் வைத்திருக்கின்ற தன்னிடையிலே. அந்த மோகங்கள் இருக்கின்ற வரை இறைவனை உன்னால் எந்த உயிராலும் அடைய முடியாது. அப்ப இறைவனை அடைவதற்கு என்ன வழி என்றால், உன் உலகப்பற்றின் மேலே பற்றற்றான் பற்றினை என்ற மாதிரி உலகத்தின் மேல் இருக்கின்ற பற்றினை, புகழின் மேல் இருக்கின்ற பற்றினை, நான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி எதுவுமே வேண்டாமல் அந்த பற்றுகளை எல்லாம் அற்று இருத்தால், அந்த மோகத்தை தனித்தியாயின், எதன் மேலும் எனக்கு ஆசை இல்லையே என்ற நிலை வந்தால் இறைவனே அந்த இறைவனே உன்னை அங்கீகரித்துக் கொள்வார். நீ அந்த ஜீவாத்மானது பரமாத்மாவுடன் இணைந்துவதற்கு தகுதியை பெற்றுவிடும். நீ அதை செய்யவில்லையே என்று சொல்கின்றான். வினையேன் கொண்ட மோகத்தை தனித்தியாயின், மோகத்தை தணிக்காம நீ இன்னும் 12 வயது பெண்ணாக எல்லாவற்றிலும் எல்லா பொருள்களின் மேலும் ஆசை வைத்துக் கொண்டிருக்கின்றாயே, அந்த மோகத்தை தனித்தியாயின் உன் குறையது முடிந்தது. உன்னுடைய குறையானது என் குறையது முடிந்ததுன்னா, முருகப்பெருமானுடைய குறை என்னன்னா, எல்லா உயிர்களுக்கும் மோட்சம் கொடுப்பதுதான் முருகப்பெருமானுடைய குறிக்கோள் என்றால், உலகம் ஒய்வதற்காக தோன்றினான் அல்லவா, அதிலே வள்ளியை திருமணம் செய்து அருள் பாலிப்பதும் அவனுடைய கொள்கையாக இருப்பதாலே, அந்த கொள்கை முடிவதற்கு பெண்ணே நீ உலகத்தின் மேல் இருக்கின்ற மோகத்தை தவிர்த்தியாயின் என் குறையது முடிந்தது என்று சொல்கின்றான். Let us recapitulate the last verse. ஆகத்தை வருத்துகின்ற அரும்பசி அவித்தாய், தெல் நீர் தாகத்தை அவித்தாய், இன்னும் தவிர்த்தல தளர்ச்சி, மண்ணே மேகத்தை அணைய கூந்தல் மெல்லியல், வினையேன் கொண்ட மோகத்தை தனித்தியாயின் என் குறையது முடிந்ததென்றான் என்று ஆறுமுகம் கறந்த அந்த வள்ளல் கல்வன் தன்னுடைய இன்னும் உண்மை நிலையை காட்டவில்லை, இன்னும் சூட்சமாக பேசிக்கொண்டு நிற்க அதிர்ச்சி அடைந்து அவனுடைய கையை விட்டு உதறி விட்டு தள்ளி நான்கு ஸ்டெப்ஸ் தள்ளி நின்று வள்ளி அவனுடைய முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்து கோபமும் அதிர்ச்சியும் பயமும் இரக்கமும் அடைந்து பலவிதமான உணர்ச்சிகள் அவளுடைய மனதிலே தோன்ற தன்னுடைய பதிலை ஆரம்பிக்கின்றாள். வருகின்ற சிந்தனைகளை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி, வள்ளியையும் அந்த ஆறுமுகம் கறந்த கல்வனையும் அந்த நீரிலே, அந்த சுனை நீரிலே அங்கே விட்டு இப்பொழுதைக்கு விடைபெறுவோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி வணங்கி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். சார், வணக்கம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு 2ஆம் பாகம் ரொம்ப சிறப்பாக போச்சு. அதுல பர்டிகுலரா அந்த கடைசியில அந்த பாடல், ஆகத்தை வருந்துகின்ற அரும்பசி அவித்தாய்,
அப்புறம் தாகத்தை அப்புறம் மோகத்தை தனித்தி ஆயின்னு சொல்லி அவர் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு அந்த இதெல்லாம். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாடல். ஸோ இன்னைக்கு சிறப்பாகவே இருந்தது சார், ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி ரொம்ப நன்றி சார், நன்றி. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். தோற்றத்திலே ஒரு பொலிவு இருக்கு. இது அவ்வளவு சிறப்பா இருந்தது உங்களோட இன்னைக்கு சொற்பொழிவு. இதுல சில எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ வள்ளி கண்டுபிடிச்சிட்டாங்களா அவர் முதியவரா மாறும்போது முருகன் கடவுள் தாங்கிற பொருள்படதான் நீங்க சொல்றீங்க? ஆமா, முருகன் என்ன கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன். என்னன்னா மாயைகள் செய்கிறத புரிஞ்சுக்கிட்டா. முதல்ல வேடனா வந்தது, அடுத்தது வேங்கை மரமாக வந்தது, அடுத்தது முதிர்ந்த முனிவராக வந்ததெல்லாம் ஒரு ஒரு மானிடன் செய்வதற்குரிய வழி அல்ல என்பது தெரிந்து கொள்கின்றாள். வந்தது தான் தவம் இருந்து திருமணம் செய்து கொள்வதற்காக இருந்த அந்த முருக கடவுள் தானா என்பது இன்னும் தெரியல. என்ன காட்சி தரல, முருகனாக அவன் காட்சி தரல. பட் இதுல ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதான் அது புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் டைமே புரிஞ்சுக்கிறாங்க. வேகமா ஓடி போயிடு அப்படின்னு சொல்றப்பயே புரிஞ்சுக்கிட்டாங்களே. மரமா மாறும்போதே அதை புரிஞ்சுட்டாங்க. அவன் மேல ஒரு சின்ன லைஃப் இருக்கின்றது, அது என்னன்னு தெரியல, அவனை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறாளே. She has developed the weakness. Maybe she has not realized that it is the budding love. இதுல நீங்க முன்னாடி சொன்ன திருக்குறள் வாய்மைக்கும் இதுக்கும் ஒரு இது இருக்கு. வள்ளி பொய் சொல்லல, ஆனா உண்மையை மறைச்சிட்டாங்க. அந்த கேள்வியை நம்பிராஜன் கேட்கல, இங்க வேற யாராவது இருந்தாங்களான்னு கேட்கல. சோ அவங்க கேட்டதுக்கு ஃபேண்டாஸ்டிக் கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க. ஆமா, மையமா கரெக்ட். அது எனக்கு என்னவோ அவங்க சார், எனக்கு என்னவோ அவங்க அந்த கிழவனார் மரமாக மாறி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த வாஞ்சிதான் மரத்துக்கு மேல இருந்து இருக்குதுன்னு எனக்கு தோணுதே ஒழிய, இன்னும் அந்த முருகப்பெருமானின் அந்த விஷயம் இன்னும் அவங்களுக்கு வரலன்னு தான் தோணுது. இது வரைக்கும் நான் கவனிச்சதை வச்சு சொல்றேன். ஆமா ஆமா, முருகப்பெருமான் தான் இவருன்னு அவளுக்கு என்ன தெரியல. ஆமா, அதாவது அந்த மரத்தை வெட்டிட்டு போறாங்க. ஏன்னா உயிரோட இருந்த ஒரு கிழவனார் இப்படி மரமா மாறி இருக்காரு, ஏதோ ஒரு மாயம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஆங்கிள் தான் அவ ஒரு மனசுல ஒரு இது இருக்குது, வெட்டியா போறான்னு. ஆமா ஆமா ஆமாங்க. இதுல ஒரு ஒரு இன்னொரு சின்ன இது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது அவர் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க நான் உனக்கு அந்த உலகத்திலே இணையான இடம் தரேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க அவுட்ரைடா ரிஜெக்ட் பண்ணல. அதாவது எதா இருந்தாலும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். வெட்கி நாணுகின்றால் இது சொல்வது உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா என்று சீர்தூக்கி பார்க்கின்றால். ஆனால் நோன்னு சொல்லல. அதாவது அந்த சமயத்துல அவங்களோட பேக்ரவுண்ட் வச்சு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் மைண்டடா இருந்தா உடனே ரிஜெக்ட் பண்ணிருக்கணும். ஆமா, அப்படின்னா அந்த அந்த சமயத்துல அந்த விஷுவலைசேஷன் அந்த திங்கிங்க காமிக்குது. எக்ஸாக்ட்லி. இந்த ஸ்டேஜஸ் இன் திங்கிங் இருக்குல்ல, அதை காட்டுது. அதாவது சரி டக்குன்னு அப்படியா என்ன அழைச்சிட்டு போயிட்டு தேவலோகத்துல போய் நான் ராணியா இருக்கேன்னு அவன் சொல்லல. அதுவும் சொல்லல. அதையும் பாருங்க. நீ சொல்றது ஃபுல்லா கதைன்னு சொல்லல. ஆமா கரெக்ட். நீ சொல்றது பூரா கதைன்னு சொல்லல, நான் நம்பலன்னு சொல்லல, நம்புறேன்னு சொல்லல. அவ யோசிக்கிறா. இவன் அந்த பாட்டிலே வருது. இவன் அந்த பாட்டை விட்டுட்ட சாய்ஸ்ல இது உண்மையாக இருக்குமா பொய்யாக இருக்குமா என்று நோக்கினாள். ஆனா வெட்கப்படுகின்றாள். அதுதான் that's a giveaway. அந்த ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி இஸ் a giveaway for சுப்பிரமணிய பெருமாள். நீ சும்மா என்கிட்ட வாதாடிட்டு பதில் சொல்லாம நிக்கிறியே, நீ இப்ப இது மாதிரி இவ்வளவு பதட்டப்பட்டு என்ன ஓடி போன்னு சொல்றிய, that reveals your mindங்கிற நினைக்கிறார் அவர். அப்ப அந்த ஒரு ஆர்வம் வந்துச்சு அவங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ல. வந்துச்சு. அது that's the first outward show of her tender feelings developing.
அது வரைக்கும் அமைதியா தான் இருக்கு. அது வரைக்கும் அவன் மனசுல என்ன இருக்குங்கிறது சொல்லல. கேட்டுக்கிறா எல்லா இடத்துலயும். பட் அப்பதான் அந்த அந்த சொல் வர்றப்பதான் சுப்பிரமணிய பெருமாளுக்கு தெரியுது பொண்ணு வந்து நம்ம பக்கம் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிறா அப்படின்னு. நீங்க இதை சொன்ன அப்புறம் தான் இந்த வள்ளி திருமணம் நாடகத்தை போய் பார்க்கணும் ஒரு கிராமத்துல. அந்த இதெல்லாம் இன்னும் நல்லா இருக்கு. இதுவரை இலக்கணமா இருக்கிற பாட்டு, அதுல நல்ல இசை, டிராமா, சவுண்ட் எஃபெக்ட் எல்லாம் வச்சு நல்ல அதுக்கு வந்து வேற ஸ்கிரிப்ட், அதெல்லாம் ஸ்கிரிப்ட், அது நல்லா இருக்கும். நன்றி நன்றி நன்றி. வணக்கம் செல்வம். வணக்கம் வணக்கம் குமார் டாக்டர். அருமை. இது வந்து இப்பவே அந்த குமுதத்துல வருது, வள்ளி முருகன் ஒருத்தர் எழுதுறாரு, கௌதம்னு ஒருத்தர். ஆமா, அதுல வந்து இது அதுக்கப்புறம் போல அதுக்கப்புறம் இப்போ ஒருவேளை அது காதலிச்ச பிறகு முருகன் வள்ளியா மாதிரியே எழுதுறாரு. அதுல திருமுருகாற்றுப்படை, பரிபாடல், நற்றினி அந்த மாதிரி குரல் அந்த செய்யுள்லாம் கொடுத்து கூடவே ஒரு வாரமும் வருது. அதுதான் ஞாபகம் வந்தது. அதுல வந்து அது இருக்கு. அதுக்கு ஒரு முன்னதான் இது நடந்திருக்கிற மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் அதுக்கு முன்னால, அது வந்து அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்ச பிறகு பழகிறது. இது வந்து ரொம்ப அருமையா இருக்குது. ஒரு சீரியல் மாதிரி அந்த ஒரு நிகழ்ச்சியும். நீங்க இப்போ ரொம்ப ஆன்மீகத்தில் எல்லாமே இது ரொம்ப கொஞ்சம் ஆன்மீகம் தான், ஆனா இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா அப்படி சொல்லக்கூடாது அந்த வார்த்தை அப்படின்னா. இது நீங்களே சொல்லிட்டீங்க, பரமாத்மா. ஆமா, ரொமான்ஸ் வந்து காட் ரொமான்ஸ் சொன்னாலும் அது ரொமான்ஸ் தான். ரொமான்ஸ் தான். அதனால நீங்க நம்ம ஒரு கொண்டு வந்துட்டீங்க அந்த எஃபெக்ட். ஆன்மீக அறிமுகம்ல இது வந்தது ரொம்ப மகிழ்ச்சி தான். சிவபுராணத்திலே இருக்க இந்த சைவ நூல்கள கந்த புராணம் வந்து முக்கிய நூலா சொல்றாங்க. அது வந்து பின்னால இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் கெட்டிங் எக்ஸ்பிளைன். இந்த ஜீவாத்மாவுடைய நிலை என்ன, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அறியாமை விலகுகின்றது, பரமாத்மா எப்படி அவள் படிப்படியாக புரிந்து கொள்கின்றாள் என்பது இந்த வள்ளி நம்ம கற்பனை பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப் only she realizes the greater force of Muruga. That also is happening because Murugan so wills. அதான் கடவுள் அருளால தான் நீங்க கடவுளை வணங்க வேண்டும்ங்கிறது இந்த பாயிண்ட் தான். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா அவன் எடுத்த உடனே 6 முகத்தையும் 12 தோள்களையும் காட்டி நான் தான் முருகன், நீ தம் பண்ணி நான் தான் அவன் சொன்ன திருமணத்துக்கு வந்திருப்பாவ. He makes them mature step by step, and in the till then he reveals a part. Finally, he exposes to the full ramifications of God, and then merge with the God. நல்ல கதை தான் அது. நல்லா இருக்கு, அருமை, மிக அருமை. நீங்க பாத்துருப்பீங்களா உங்க ஏரியாவுல இதெல்லாம் இந்த நாடக தெருக்கூத்துல இல்லையா? இல்ல, நான் பார்க்கல. நான் தெருக்கூத்து போயிருக்கேன், இது பார்க்கல. வள்ளி முருகன் இது வரும். சார் சொன்ன மாதிரி அது போய் பார்க்கணும். நீங்க எல்லாம் எடுத்த பிறகு அதை போய் பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. இதுல இன்னும் ஒரே ஒரு கருத்து சொல்லலான் இருந்தேன். என்னோட கருத்து கிடையாது, என்னோட எண்ணம். இந்த கதையில ஒரு சிறப்பம்சம் என்னன்னா, நீங்க ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் எடுத்தா ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம், ஸ்பிரிச்சுவல் டெக்ஸ்ட் எடுத்தா ஸ்பிரிச்சுவல்னு எடுத்துக்கலாம், பிலாசபின்னு எடுத்தா பிலாசபின்னு எடுத்துக்கலாம். சொன்ன மாதிரி வெறும் ரொமான்ஸ் காதல் எடுத்தாலும் காதல் எடுத்துக்கலாம். எல்லாத்துலயும் சுவாரஸ்யம் இருக்கு. நல்ல ரொம்ப ஒரு டெலிகேட் பேலன்ஸ்ல தான் இந்த கதையை டெவலப் பண்ணிருக்காங்க. ஆமாமா, அந்த ரொமான்ஸ் எடுத்தா கூட ரொம்ப பேலன்ஸ்டா தான் இருக்கு. நீங்க அடுத்து ஏதோ ஒண்ணு சொல்லுவீங்களோன்னு எடுத்துன்னு ஒரு கடைசியில அப்படியே முடிச்சிட்டீங்க. அதனால ஒரு சின்ன ஏமாற்றம் தான். அடுத்த ஸ்டெப் என்ன நடக்குமோ அதுவா நான் முடிவு பண்ணி வச்சிருந்தேன். அந்த இடத்துல ஒரு கிளைமேக்ஸ் என்ன சொல்ல போறா இவ அடிக்க, நீ இப்படி இந்த வார்த்தையை தகாத வார்த்தையை சொன்னேன்னு சொல்ல போறா, இல்ல நான் உண்மையை உணர்ந்தேன்னு சொல்ல போறாளா, தப்பிச்சு ஓட்டா அந்த இடத்த விட்டு. நான் போய் அப்பாவை கூப்பிட்டு வரேன்னு சொல்றது இப்ப இந்த கதையை நிறுத்திருக்கிற இடத்துல so many options and branches. What is happeningங்கிறது you will wait and see. கரெக்ட். ஐயா, எப்படின்னா இப்ப உள்ள சினிமா எல்லாம் சொல்லுவாங்கல்ல இன்டர்வல் பிளாக்னு, ஆமா, அது மாதிரி இப்ப நிறுத்திருக்கீங்க. இந்த கதையில அது மாதிரி நிறைய இடத்துல நிறுத்துறதுக்கு நல்ல சுகம் வாய்ப்பு இருக்கு. Just to make it interesting for the listeners. Yes.
உங்க நண்பர் சாய்ராமன் என்ன இல்லையே இருக்காரு? ஆனா அந்த கதையெல்லாம் முடிச்சதுக்கு ஐயா அப்புறமா கூட டிராவலிங்ல இருக்கிறேன், வந்துட்டாங்க. கூப்பிடுறேன், அப்புறமா கூப்பிடுறேன். ஓகே ஓகே கூப்பிடுறேன் ஓகே. ஐயா. சொல்லுங்க சங்கர். அதாவது இந்த கதையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கூட ம். நம்ம வந்து ஒரு பிலாசபிய வந்து ஓவராலா கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும்னா நல்ல ஒரு ஆஹ் செஷனே ஆஹ் எடுக்கலாம். இந்த செஷனே ஆமா எடுக்கலாம். ஒரு இந்த 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 காடு நடந்த இடம் வள்ளிமலைங்கிறது இங்க பக்கத்துல தான் இருக்கு. காஞ்சிபுரம் பக்கத்துல தான் இருக்கு வள்ளிமலை. ஆஹ் 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 அந்த சுனை இருக்கு. நான் சென்று ஆஹ் அந்த திருமணம் நடந்த தேதி அன்னைக்கு இரவு முழுக்க நான் அந்த அந்த குகையில உட்கார்ந்துருக்கேன். ஆஹா ஆஹா கல்யாணம் முடிஞ்ச பிறகு நம்ம திருத்தணியில தான் அவங்களுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கின்றது. திருத்தணிக்கு நம்ம ஒன்றும் இப்ப நல்ல சிறப்பான இடங்கள் பக்கத்துல தான் இருக்கு எல்லாமே. சந்தோஷம். நம்ம என்ன பண்ணணும்னா ம். இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சனியார் நான் போறேன் நீங்க வரதுன்னா வாங்கன்னு சொல்லி நீங்க போடணும். ம். அங்க இருக்க வள்ளிமலை, வள்ளி குகை, வள்ளி ஆமா காலையில கிளம்பி அப்படியே போயிட்டு ரெண்டுத்தையும் கவர் பண்ணிட்டு வந்துடணும் நம்ம. நீங்க வந்துடலாம். வந்து ஆமா நீங்க நம்ம திருத்தணியில தான் நம்ம திருமணம் முடிஞ்ச பிறகு அங்கதான் அந்த செட்டிலிங் டவுன் செட்டிலிங் டவுன். இதெல்லாம் வந்து போய் வர்ற டிஸ்டன்ஸுங்கிறதுனால ம். வர்றவங்க ம். பர்சனல் வேலை இல்லாதவங்க வரட்டும். ஒரு சனியார் ஏதோ ஒரு நாள் போயிட்டு வருவோம் நம்ம. ம். ம். நீங்க போறத சொல்லுங்க டகால் எல்லாரும் கிளம்பி வந்துடுறோம். செய்யலாம் செய்யலாம். நன்றி. நன்றி நன்றி. எல்லோரும் கருத்தை சொல்லி முடித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அதனால இத்துடன் இந்த நிகழ்ச்சியை பூர்த்தி செய்து வருகின்ற நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளிலே இந்த நிகழ்ச்சியை தொடர்வோம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் செல்வண்ணா. வணக்கம் வணக்கம். சரிங்க, ரொம்ப சந்தோஷம்.